ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? வேரியபிள்ஸ், வேரியபிள் டைப்ஸ், வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்குண்டான ரூல்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். ரைட். ஸோ வாட் இஸ் வேரியபிள்? ஸ்டோரேஜ் கண்டெய்னர். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவீங்க? var space variable name. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க गाइस. நான் பார்த்ததான் கேக்குறேன். ஓகே, சோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு வாட் ஆர் தி ரூல்ஸ்? என்ன ரூல்ஸ் இருக்கு? பாருங்க, கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஸ்ட்ரிங்ல ஸ்டார்ட். வேரியபிள் நேம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகணும்? கேரக்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். இதுல ஸ்டார்ட் ஆக கூடாது. நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆக கூடாது. ஓகே, அடுத்து ரிசர்வ் கீவேர்ட்ஸ் எல்லாம் வேரியபிள் நேம்ஸா யூஸ் பண்ண கூடாது. ஓகே, அடுத்து no space in வேரியபிள்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். அடுத்து மோர் தென் ஒன் வேர்ட் போச்சு அப்படினா கேமல் கேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸ்பேஸ்லாம் யூஸ் பண்ணலாமா? வேரியபிள் நேம்ல யூஸ் பண்ண கூடாது. ஐஃபன் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ண கூடாது. அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படினா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்தோம். வாட் ஆர் தே? லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள். ஓகே, சோ எதை பேஸ் பண்ணி லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்றோம்? வேரியபிளோட ஸ்கோப், வேரியபிளோட லைஃப் டைம் பேஸ் பண்ணி. ஓகே, சோ எந்த வேரியபிள் நம்ம லோக்கல் வேரியபிள்னு சொல்றோம்? inside the function. இன் ஃபங்க்ஷன்ஸ்ல டிக்ளேர் பண்ண வேரியபிள்ஸ் எல்லாமே லோக்கல் வேரியபிள். Global வேரியபிள் என்டையர் அவுட்சைட் தி ஃபங்க்ஷன். ஓகே, என்டையர் ஃபைல்ல வர்க் ஆகும். ஓகே, இப்போ லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கு? இந்த ஃபங்க்ஷன் முடியற வரை ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். inside the function only ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கும்? என்டையர் ஃபைல். ஓகே, லோக்கல் வேரியபிள் எப்ப டெஸ்ட்ராய் ஆகும்? நம்ம சேஞ்ச் பண்ண பிறகு overwrite end of the function and destroy. அதுமே global variable எப்ப destroy ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பேஜை விட்டு நீங்க வெளியில போகும்போது இல்ல அந்த பேஜை நீங்க க்ளோஸ் பண்ணும்போது global variable எல்லாமே என்ன ஆயிடும்? destroy ஆயிடும். ஓகேவா? சரி, இன்னும் கொஞ்சம் பெட்டரா எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். அப்புறம் டேட்டா டைப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். ரைட், இப்போ நம்ம டிக்ளேர் பண்ற டேட்டா டைப்ஸ் எல்லாமே என்ன மெத்தட்ல பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லிட்ரல் மெத்தட்ல தான் பண்றோம். ஸோ லிட்ரல் மெத்தட்ங்கிறது அது அப்படியே அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் என்ன பேட்டர்ன்ல இருக்குமோ அந்த பேட்டர்ன்ல அப்படியே தான் நம்ம என்ன பண்ண போறோம்? டிக்ளேர் பண்ண போறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம் சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். பட் சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னா ஒரு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியோ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியோ ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து இன்ட், டபுள், ஃப்ளோட்டுங்கிற மாதிரி தனித்தனியெல்லாம் கிடையாது. நியூமரிக் வேல்யூ ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு டைப் தான் இருந்தது, நம்பர். ஸோ டைரக்டா நீங்க போயிட்டு வேர் த வேரியபிள் நேம் ஈக்குவல் டு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பரை கொடுத்தாலே அது டைப் என்ன மாறிடும்? நம்பரா மாறிடும். ஓகே, எப்படி ஒரு வேரியபிளோட டேட்டா டைப் செக் பண்ணுவீங்க? டைப் ஆஃப் followed by the வேரியபிள். பிரதர் கான்ஃபிடென்ட்டா இல்ல சொல்லுங்க, உங்களுக்கு நான் கேக்குறேன். ஓகே, சோ அப்படியே ஒரு டேட்டா டைப் செக் பண்ணுவோம். டைப் ஆஃப் followed by வேரியபிள் நேம். ஓகேவா? ரைட், சரி, நெக்ஸ்ட் அரே பார்த்தோம். சோ அரே எதுக்காக யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸை இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுக்கு. அரே. ஓகே, இன்னைக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் டீடைலா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ரைட். சோ ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங் பார்த்தாச்சு, சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்றதுக்காக. which means நீங்க யூசர்ட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல வாங்குற டேட்டா எல்லாத்தையுமே நம்ம என்ன டைப்ல தான் ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப்ல தான் என்ன பண்ண போறோம்? ஸ்டோர் பண்ண போறோம். யூசர்ட்ட இருந்து வாங்குற நியூமரிக் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்பர் டைப்ல தான் என்ன பண்ண போறோம்? ஸ்டோர் பண்ண போறோம். பட் எனக்கு வந்து யூசர்ட்ட இருந்து நான் மோர் தென் ஒன் வேல்யூஸ் வாங்க போறேன், அது எல்லாத்தையும் நான் ஒரு வேரியபிளா நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எய்தர் we can choose array or object. ஓகே, என்ன சூஸ் பண்ணலாம்? அரே சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூசர்ட்ட இருந்து அவங்களோட லிஸ்ட் ஆஃப் ஹாபிஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க எவ்வளவு ஹாபிஸ் என்டர் பண்ணுவாங்க நம்மளுக்கே தெரியாது. கரெக்டா, ஒருத்தர் 10 ஹாபிஸ் என்டர் பண்ணுவாங்க, ஒருத்தர் 2 ஹாபிஸ் என்டர் பண்ணுவாங்க, ஒருத்தர் 5 ஹாபிஸ் கூட என்டர் பண்ணலாம். அதுக்காக ஒருத்தர் 10 ஹாபிஸ் என்டர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம 10 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் 2 ஹாபிஸ் என்டர் பண்ணாங்கன்னா ரிமைனிங் 8 வேரியபிள் சும்மா தானே இருக்கும். ஓகே, அந்த ஒவ்வொரு வேரியபிள்ஸும் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லாம நான் டைனமிக்கா மல்டிபிள் வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம்? ஒரு அரே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அந்த அரேல நீங்க ஒரு வேல்யூயும் ஸ்டோர் பண்ண முடியும், 10 வேல்யூயும் ஸ்டோர் பண்ண முடியும், 100 வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எவ்வளவு வேல்யூஸ்னாலும் உங்களால என்ன பண்ண முடியும்? ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ யார் எவ்வளவு என்டர் பண்றாங்களோ, எவ்வளவு ஹாபிஸ் என்டர் பண்றாங்களோ அதை அந்த சிங்கிள் அரேக்குள்ள என்ன பண்ணிக்கிற போறேன்? நான் ஸ்டோர் பண்ணிக்கிற போறேன். ஓகே, ரைட். ஸோ அரேக்கு இன்னொரு நேம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
நம்பர்ட் இண்டெக்ஸ். ஓகே, அரேக்கு இன்னொரு நேம் இருக்கு, என்னது? நம்பர்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? அதை ஏன் நம்பர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்டோர் ஆகிற இந்த வேல்யூஸ் எல்லாமே, ஓகே, இந்த கோபிங்கிறது ஒரு இடத்துல தானே போய் ஸ்டோர் ஆயிருக்கும், ஒரு ரெஃபரன்ஸ்ல தானே ஸ்டோர் ஆயிருக்கும். அது எங்க ஸ்டோர் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அரேயோட 0th இண்டெக்ஸ் பொசிஷன்ல. ஓகே, அரேங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 0 இண்டெக்ஸ் பொசிஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸ் நம்பர்ங்கிறது எப்பவுமே 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். நல்லா நினைச்சுக்கோங்க, இண்டெக்ஸ் நம்பர் எப்பவுமே 7ல தான் ஸ்டார்ட் ஆகும், 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ இந்த கோபிங்கிறது இந்த ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற அரேல 0th இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டோர் ஆயிரும். அப்போ அருண் அப்படிங்கிறது 0க்கு அப்புறம் என்ன? 1. அப்ப இந்த கார்த்திக்ங்கிறது 2, 89ங்கிறது 3, ட்ரூங்கிறது 4. அப்படி ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த வேல்யூஸை கமா செப்பரேஷன்ல சேவ் பண்ண அடுத்தடுத்த இண்டெக்ஸ் நம்பர்ல என்ன ஆயிருக்கும்? ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ எனக்கு இந்த அரேல இருக்கிற என்டையர் வேல்யூஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த அரே நேம் நீங்க கால் பண்ணாலே போதும், என்டையர் வேல்யூஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். என்ன பாருங்க, நான் இது ஒரு அலர்ட் போடுறேன். அலர்ட், வாட் இஸ் அரே நேம்? ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதை நான் ப்ரௌசர்ல போயிட்டு கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அரேக்குள்ள என்ன வேல்யூஸ் இருக்கோ எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. கரெக்டா? ஓகே, ஏன்னா நம்ம இந்த என்டையர் ரெஃபரன்ஸ் தான் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ள இருக்கிற எல்லா வேல்யூஸும் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இல்லை எனக்கு அரேக்குள்ள இருக்கிற எல்லா வேல்யூஸும் வேண்டாம், எனக்கு அந்த அரேக்குள்ள இருக்கிற ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த அருண்ங்கிறது இந்த அரேல இந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு, 1 இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட், இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல என்ன இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்க வேல்யூஸ் நினைக்கிறீங்களோ அந்த இண்டெக்ஸ் நம்பர். இப்போ அருணோட வேல்யூ வேணும்னா வாட் இஸ் இண்டெக்ஸ் நம்பர்? 1. ஸோ இப்போ கொடுத்துட்டு நான் போய் பார்த்தேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு என்ன மட்டும் கிடைச்சிருச்சு? அருண் அப்படின்னு மட்டும் கிடைச்சிருச்சு. ஓகே, இதே இது நீங்க இல்லாத ஒண்ணு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 10th இண்டெக்ஸ் பொசிஷன்ல வேல்யூ இருக்கா? எதுவுமே கிடையாது. அதனால நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? அன்டிஃபைன்ட். ஓகே, அன்டிஃபைன்ங்கிறது எரர் கிடையாது. என்னது? டிஃபால்ட் இனிஷியலைஸ் செட் பை ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட் செட் பண்ற டிஃபால்ட் வேல்யூ. அது என்ன மாதிரியான இடத்துல மட்டும் இந்த அன்டிஃபைன் செட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, ஒரு அட்ரஸ் இருக்கு. ஓகே, ஆல்ரெடி ஒரு மெமரி இருக்கு. அந்த மெமரியில இன்னும் நம்ம என்ன பண்ணல, வேல்யூவை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா அதுவே ஒரு டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதான் என்ன? அன்டிஃபைன். இங்க ஏன் அன்டிஃபைன் கிடைச்சுன்னு யோசிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெமரி இருக்கு. அந்த மெமரியில 10th இண்டெக்ஸ் பொசிஷன்ல இன்னும் நம்ம என்ன பண்ணல, வேல்யூவை ஸ்டோர் பண்ணல. அதனால அது கேட்ட உடனே இந்த அட்ரஸ்ல இடத்துல எதுவுமே வேல்யூ இல்லை, அதனால நான் செட் பண்ண டிஃபால்ட் வேல்யூ என்ன இருக்கு? அன்டிஃபைன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ அரேக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோம், நம்பர்ட் இண்டெக்ஸ். அது மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா we can store multiple values in a single variable. ஆப்ஜெக்ட் இன்னொரு நேம் இருக்கு, என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நேம்டு இண்டெக்ஸ். ஓகே, அரே ஏன் நம்ம நம்பர்ட் இண்டெக்ஸ் சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிகாஸ் the array values are stored in a specific index number. அப்படிதானே? இந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ் ஒரு இண்டெக்ஸ் நம்பர்ல போய் தானே ஸ்டோர் ஆகுது. அதனால என்ன சொல்றோம், நம்பர்ட் இண்டெக்ஸ். பட் இந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ண போற வேல்யூஸ் எல்லாமே இண்டெக்ஸ் நம்பர்ல போய் ஸ்டோர் ஆக போறது இல்ல, இந்த கீல வந்து தான் என்ன ஆக போகுது, ஸ்டோர் ஆக போகுது. ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ் ஸ்டார்ட் ஆகி கர்லி பிரேசஸ் க்ளோஸ் ஆகி கீ கோலன் வேல்யூ பேர்ல தான் இருக்கும். கமா செப்பரேஷன்ஸ்ல நீங்க எவ்வளவு கீ கோலன் வேல்யூ பேர்லனாலும் டேட்டா என்ன பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சோ இந்த கோபிங்கிறது எனக்கு இந்த பர்சனோட 0th இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டோர் ஆயிருக்காது. இந்த பர்சன்ங்கிற இந்த நேம்ங்கிற கீழ என்ன ஆயிருக்கும், நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப அந்த வேல்யூஸ் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இந்த கோபிங்கிற வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னு வச்சோம்னா நேரத்தை நான் உங்களுக்கு சிண்டெக்ஸ் காமிச்சிருந்தேன், ரைட்? ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு our object name, what is that? Person டாட் அதுக்குள்ள இருக்கிற என்ன ப்ராப்பர்ட்டி வேணுமோ அந்த ப்ராப்பர்ட்டி நேம் சொல்லலாம், ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ பர்சன் டாட் நேம் சொல்லி கால் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிட போகுது, கோபி சொல்லி கிடைச்சிட போகுது. ஸோ நான் போயிட்டு போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கோபின்னு சொல்லி கிடைச்சிச்சு. இதே இது நான் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல நேம் ஈன்னு சொல்லி கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. இப்ப பர்சன் டாட் நேம் ஈன்னு சொல்லிட்டு ஏதாவது கீ இருக்கா? இல்ல. உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, இப்ப எரரா அன்டிஃபைன்ட். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பர்சன் சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் இருக்கு, ஒரு மெமரி இருக்கு, அதுக்குள்ளதான் என்ன இல்ல, நேம் ஈன்னு சொல்லிட்டு ஒரு கீ இல்ல. ஓகே, சோ அதனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்த இடத்துல, அன்டிஃபைன்ட். இதே இது நீங்க பர்சன் 1 டாட் நேம் ஈன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப எரர் கிடைக்குமா, அன்டிஃபைன்ட் கிடைக்குமா? எரரா அன்டிஃபைன்ட்? ஏன் அப்படின்னா பர்சன் சொல்லிட்டு என்ன கிடையாது, ஒரு ரெஃபரன்ஸ்
ரைட் பர்சன் சொல்லிட்டு ஏதாவது நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்குமா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் தெரியுமா பர்சன் ஒன்றுனா என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எரர் தான் கிடைக்க போகுது. ஜாவாஸ்கிரிப்ட் எரர்ஸ் எங்க பார்க்கலாம்? கன்சோல் டேப்ல. ஓகே, கன்சோல் டேப் எப்படி போறது அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அப்படிலாம் ஷார்ட் கட் இஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ. ஓகேவா? அப்படி இல்லைன்னா F12 கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, F12 கீ ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியும் வரல அப்படின்னா ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு F12 ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த கன்சோல் டேப் ஓப்பன் ஆயிடும். அதுதான் உங்களுக்கு எரர். ஓகேவா? இந்த இடத்துல சொல்லி பாருங்க. பர்சன் 1 இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, அப்போ அன்டிஃபைன்டுங்கிறது எரர் கிடையாது. நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிறது என்ன? எரர். ஓகே, அன்டிஃபைன்டுங்கிறது ஜாவாஸ்கிரிப்டா செட் பண்ற டிஃபால்ட் வேல்யூ. சரி, டிஃபால்ட் வேல்யூ. இப்போ நீங்க ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூல இருக்கிற எல்லாமே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, இன்க்ளூடிங் நம்ம கூட யார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுல 2 திங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று செட் ஆஃப் மெத்தட்ஸ். ஓகேவா? என்ன இருக்கும் ஆப்ஜெக்ட்ல? செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், செட் ஆஃப் மெத்தட்ஸ். அப்போ வாட் இஸ் ப்ராப்பர்ட்டி? ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட values, which means the values which is assigned on the object. அந்த ஆப்ஜெக்ட்ல அசைனா இருக்கிற வேல்யூஸை பத்தி சொல்றது தான் என்ன? அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட்ல அசைனா இருக்கிற வேல்யூஸ் தான் என்ன? ப்ராப்பர்ட்டிஸ். மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு if you can perform some operations அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரியுதா? ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்லிட்டு மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட்ல ஆல்ரெடி அசைனா இருக்கிற இல்ல ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூஸ் தான் என்ன சொல்றோம்? ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றோம். மெத்தட் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நம்மளால சம் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, நம்மளால சம்திங் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது, ஓகே, ஒரு ஆக்ஷன் பண்ண முடியுது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ சிம்பிள். இந்த ரிமோட் தான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இது ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன சொல்லலாம்? அந்த ரிமோட் தான் ஆப்ஜெக்ட். இந்த ரிமோட் தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லலாம்? அப்படினா ஃபங்க்ஷன் பண்றது. அது மெத்தட். இதுல அசைனா இருக்கிற வேல்யூஸ் என்னது? கலர், ஹைட், நம்பர் ஆஃப் பட்டன்ஸ், என்ன பிராண்ட், நம்பர் ஆஃப் பேட்டரிஸ், இதுல இத பத்தி சொல்றது தான். இதுல அசைனா இருக்கிற வேல்யூஸ் தான் என்ன? ப்ராப்பர்ட்டி. ஓகே, இத வச்சுட்டு என்னால சம் ஆபரேஷன்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுதான் இந்த ஆப்ஜெக்ட்டோட மெத்தட். என்ன பண்ணலாம்? ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஓகே, இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், மோட மாத்தலாம். ஸோ இதை வச்சுட்டு என்னால என்னென்ன ஆபரேஷன் பண்ண முடியுமோ இது எல்லாமே என்ன? இதோட மெத்தட். ஓகே, ரைட். இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்லயுமே எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. அப்படிதானே? இப்போ இந்த ரிமோட் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி இந்த டேபிள் ஆப்ஜெக்ட்ல இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. டேபிளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ரிமோட்டுன்னு சொல்லிட்டு என்ன இருக்கு? செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் சொல்லிட்டு சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதுதான் அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? ஸோ மெத்தட்லாம் எப்படி கால் பண்றது அப்படிங்கிறத நான் ஆப்ஜெக்டை பத்தி டீடைலா பார்க்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதே மாதிரி தான். ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும்? ஆப்ஜெக்ட் நேம் டாட் ப்ராப்பர்ட்டி நேம். அதே மெத்தட் ஆக்சஸ் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் ஆஃப். அவ்வளவுதான். அந்த ஆஃப் போட்டாலே மீனிங் என்னன்னு சொல்லி சொன்னேன்? எக்ஸிக்யூட். we are going to executing something. so மெத்தட் அப்படினாலே சம்திங் இது ஒரு ஆபரேஷன்ஸ் பண்ண போகுது. எப்பவுமே ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணாது அப்படின்னா இட் won't do any executions. எந்த ஆபரேஷன்ஸுமே ப்ராப்பர்ட்டி பண்ணாது. கரண்டா அந்த ப்ராப்பர்ட்டில என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அது அப்படியே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அவ்வளவுதான் என்ன பண்ணும்? ப்ராப்பர்ட்டி பண்ணும். அது என்ன பண்ணாது? எதுவுமே பண்ணாது. நம்ம பார்த்தோம்ல இந்த பட்டன்ஸ் எல்லாமே பேசுறோம். இந்த பட்டன்ங்கிறது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான், ரைட்? அது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் வேற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் பண்றோமே தவிர இந்த பட்டன் நம்மளுக்கு எதுவுமே பண்ணி கொடுக்க போறது இல்லை. கரெக்டா? ஸோ அதனால இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது எப்பவுமே எந்த விதமான எக்ஸிகியூஷன்ஸ் பண்ணாது. ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூஸை நீங்க கால் பண்ற டைம்ல உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அவ்வளவுதான். பட் மெத்தட்ங்கிறது எப்பவுமே இட் வில் டூ சம் ஆபரேஷன்ஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் மெத்தட்க்கும் ஃபங்க்ஷனுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? பேசிக்கலி மெத்தடுக்கும் ஃபங்க்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பிளிசிட்டா கால் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி குட் டவுட். இது நம்ம ஃபியூச்சர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட பாத்தீங்க அப்படின்னா டூ கிரீட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன், கரெக்டா? இது எப்படி கால் பண்ணிருக்கோம்? டூ கிரீட் ஆஃப். அவ்வளவுதான். டைரக்டா எக்ஸ்பிளிசிட்டா ஃபங்க்ஷன் நேம் வச்சு கால் பண்ணிருக்கோம். இதே மெத்தட் அப்படின்னா ஒரு அசோசியேட்டட் ஆப்ஜெக்ட் நேம் வச்சு கால் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் ஆஃப். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கால் பண்ணிருக்கோம். இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்களேன். இதுல போயிட்டு
பர்சன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணியிருப்பேன். இதுதான் மெத்தட். ஓகே, ஸோ ஒரு அசோசியேட்டட் ஆப்ஜெக்ட் நேம் வச்சு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா அது மெத்தட். எக்ஸ்பிளிசிட்டா டைரக்டா ஃபங்க்ஷன் நேம் மட்டும் வச்சு கால் பண்ணோம் அப்படின்னா அதான் என்ன சொல்லுவோம் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூச்சர் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? எஸ், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன டைப் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா பூலியன். ஸோ பூலியன் அப்படிங்கிறது ரெண்டே வழி தான். ஒன்று என்னவா இருக்க போகுது, ட்ரூவா இருக்க போகுது, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸா இருக்க போகுது. ஃபால்ஸா? எஸ். சரி, இந்த பூலியன் நம்ம ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்ணுவோம்? எனி கெஸ்? சொல்லுங்க பார்க்கலாம். லாகின் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்க செக் பண்ணுவோம். ஓகே, வேற இந்த பூலியனை எங்க யூஸ் பண்ணலாம் நம்ம? சும்மா தெரிஞ்சே சொல்லுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லலாம். தப்பு. எஸ்ஆர் நோக்கு யூஸ் பண்ணலாம். எஸ்ஆர் நோக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, வேற நீங்க பூலியன் எங்க யூஸ் பண்ணலாம்? ட்ரூ ஃபால்ஸ்? நோ ஐடியாவா? இன்னும் தெரிஞ்சா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ தானே பார்க்க போறோம். நாளைக்கு சொல்லலாம்னா தான் தப்பு. சரியா இல்லையா? சரி, ஸோ நான் உங்ககிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா சம் கண்டிஷன்ஸ் செக் பண்ற இடத்துல கரெக்டா ஏஃப் அப்படின்னு சொல்லிட்டு சம் கண்டிஷன்ஸ் போடுவோம்ல. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல செக் பண்ற இடத்துல எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்னதான் ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, காலேஜில் ஏதாவது இஃப் கண்டிஷன் போட்டிருப்பீங்கல்ல. ஸோ அந்த இஃப் கண்டிஷன் போடுற எல்லா இடத்துலையுமே நீங்க எவ்வளவு பெரிய அண்ட் ஆர் போட்டாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே ஒரே ஒரு ரிசல்ட் தான் வரப்போகுது, ஒரே ஒரு வேல்யூ தான் வரப்போகுது. அது என்னவா தான் இருக்க போகுது? பூலியனா தான் இருக்க போகுது, ட்ரூவா இருக்க போகுது, இல்லை ஃபால்ஸா இருக்க போகுது. ஸோ உங்க கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த இஃப் பிளாக் உள்ள போக போகுது. உங்களோட கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா இஃபை விட்டு வெளியில எல்ஸ் இருந்துச்சுன்னா எல்ஸ் போக போகுது, இல்லை அடுத்த கோடு போக போகுது. ஓகே, வேணா பாருங்க, நான் இந்த இடத்துல இஃப் சரி நான் இஃப் போடுறதுக்குள்ள ஒரு அலர்ட் போட்டு காமிக்கிறேன். அலர்ட் 2 ஈக்குவல் டு 2. இந்த இடத்துல சிங்கிள் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் தெரியணும். இந்த இடத்துல சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்றோம். எதுக்காக? அசைனிங் த ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ இன்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகே, சிங்கிள் ஈக்குவல் டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? வேல்யூஸை அசைன் பண்றதுக்காக. டபுள் ஈக்குவல் டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கம்பேரிங் த போத் எண்ட் வேல்யூஸ். இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ கம்பேர் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம்? டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணிருக்கோம்ல, இதுல இருந்து நம்மளுக்கு என்னதான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பூலியன் வேல்யூ தான் கிடைக்கும். ட்ரூ. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா we are going to get true. அப்படி இல்லைன்னா என்ன கிடைக்க போகுது? ஃபால்ஸ். பாருங்க, நான் அந்த அலர்ட் பண்ணியிருக்கேன். 2 ஈக்குவல் டு 2 சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன கிடைச்சிச்சு? ட்ரூன்னு சொல்லி கிடைச்சிச்சு. ஓகே, அதே இது நான் 2 ஈக்குவல் டு 20 சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன? ஃபால்ஸ். ஓகே, ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ்னு சொல்லி கிடைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க கண்டிஷன் செக் பண்ற எல்லா இடத்துலையுமே அது ரிட்டர்ன் பண்ண போற வேல்யூ என்னவா தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பூலியனா தான். ஓகே, அது ரிட்டர்ன் பண்றது பூலியனா இருக்குது. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அஸ் அ டெவலப்பரா நம்ம எங்க இந்த பூலியன் வேல்யூஸை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சம் ஃபிளாக் செட்டிங். ஓகே, சம் ஃபிளாக் செட்டிங் கான்செப்ட்ஸ்க்காக என்ன யூஸ் பண்ணுவோம்? பூலியன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபிளாக் செட்டிங் கான்செப்ட்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணும்போது நான் ஒரு வேல்யூவோட இனிஷியலைஸ் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அப்ளிகேஷனுக்குள்ள வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் லாகின் பண்ணியிருப்பாரா? டைம் பண்ணியிருப்பாரா? பண்ணியிருக்க மாட்டாரு. அப்ப நான் என்ன செட் பண்ணி வச்சுப்பேன்னு சொல்லிட்டீங்கன்னா வேர் இஸ் லாக் இன் ஈக்குவல் டு அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டாரு? லாகின் பண்ணியிருக்க மாட்டாரு. அதனால இஸ் லாக்ட் இன் நான் ஃபால்ஸ் சொல்லி வச்சிருப்பேன். ஓகே, இந்த இஸ் லாக்ட் இன் அப்படிங்கிற இந்த வேரியபிளை பேஸ் பண்ணி தான் நான் மேல வந்து இந்த இடத்துல அவரோட போட்டோவை காமிக்க போறோமா? ஓகே, இந்த இடத்துல அவரோட போட்டோ காமிக்க போறோம் அப்படின்னா இல்லைன்னா லாகின் அண்ட் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு மெனுவை காமிக்க போறோமா அப்படிங்கிறத நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். எதை பேஸ் பண்ணி? இந்த இஸ் லாக்ட் இன் பேஸ் பண்ணி. இஸ் லாக்ட் இன் ட்ரூவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த இடத்துல இந்த போட்டோவை காமிக்க போறேன். இஸ் லாக்ட் இன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் லாகின் சைன் அப் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மெனு என்ன காமிப்பேன். அப்போ இவர் லாகின் பண்ண உடனே இந்த இஸ் லாக்ட் இன் நம்ம என்னவா மாத்தணும்? ட்ரூவா மாத்தணும். அடுத்த டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் லாகின் பட்டனை கிளிக் பண்ணி அவர் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் வேலிடேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா இஸ் லாக்ட் இன் என்னவா மாத்திடுவோம்? ட்ரூவா மாத்திடுவோம். இஸ் லாக்ட் இன் ட்ரூவா மாத்தணும்னே மேல உள்ள மெனு என்ன ஆயிடும்? நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான ஃபிளாக் செட்டிங் கான்செப்ட்ஸ்க்காக தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த பூலியன் வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, புரியுதா? பூலியனோட வேல்யூஸ். ஓகே, ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல். ஸோ நல் அப்படிங்கிறது அஸ் அ டெவலப்பரா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி செட் பண்ற ஒரு எம்டி வேல்யூ. ஓகே, அஸ் அ டெவலப்பரா நம்ம செட் பண்ற ஒரு எம்டி வேல்யூ தான் என்ன?
நல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னா இப்போ நான் அந்த இடத்துல அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு நான் அந்த அட்ரஸ்ங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியாது அப்படின்னா வேல்யூ தெரியாது. அதனால நான் என்ன செட் பண்றேன், நல்லுன்னு செட் பண்றேன். ஃபியூச்சர்ல அவர் என்ன அட்ரஸ் என்டர் பண்ணாரோ அதை வாங்கி நான் இதில் என்ன பண்ணிக்கிட்ட போறேன், ஸ்டோர் பண்ணிக்கிட்ட போறேன் இந்த மாதிரி. ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு வேல்யூ எதுவும் தெரியாது அப்படிங்கிறதுனால நான் இதை எம்டியா விட்டேன் அப்படின்னா எனக்கு இதை வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும், அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். இல்லை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் ஃபியூச்சர் வந்து நான் செக் பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன வச்சுக்கிறேன், நல்லுன்னு வச்சுக்கிறேன். ஸோ மேபி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அட்ரஸ் என்டர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் அட்ரஸ் ஈக்குவல் டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவேன். நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த அட்ரஸ் என்ன பண்ணிக்கிறேன், நான் வாங்கிக்கிடுவேன். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி அட்ரஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், எரர் காமிச்சிடுவேன். ஸோ அதனால டிஃபால்ட்டாக நான் ஒரு இன்ஸ்லைஸ் பண்ணும்போதே ஒரு எம்டி வேல்யூட இன்ஸ்லைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இதுதான் என்ன நல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நல்லுங்கிற இந்த வேல்யூக்கு நீங்க டைப் ஆஃப் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆப்ஜெக்ட். டேட்டா டைப் என்ன கிடைக்கும், ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு இஷ்யூ ஆக்சுவலி. ஓகே, நல்லுங்க அது வந்து அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஃபிக்ஸ் பண்ணா இன்னும் நிறைய இடத்துல இது பண்ற மாதிரி இருந்தது, அதனால ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால நல்லுக்கு டேட்டா டைப் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிடைக்கும். ஓகேவா, அது மைண்ட் வச்சுக்கோங்க. சரி, ஸோ நல் அப்படிங்கிறது என்ன, எம்டி வேல்யூ. ஓகே, சரி. நான் அடுத்த டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அன்டிஃபைன்ட். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அஸ் அ டெவலப்பரா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எங்கேயுமே அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, யூஸ் பண்ணலாம். எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சம் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ற இடத்துல இது வந்து அன்டிஃபைண்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்றதுக்காக நீங்க அன்டிஃபைன் யூஸ் பண்ணலாமே தவிர நீங்களா மேனுவலா போயிட்டு இந்த மாதிரி அன்டிஃபைன் சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நல்லோட இன்னொரு பர்பஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்ல எதுக்கு சொல்லி பார்த்தோம், ஒரு டிஃபால்ட் இனிஷியலைஸ்ட் வேல்யூ வந்து செட் பண்ணணும். ஓகே, ஒரு எம்டி வேல்யூ வந்து செட் பண்ணணும் அப்படின்னா என்ன கொடுத்தோம், நல் கொடுத்தோம். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, என்கிட்ட ஒரு வேரியபிள் இருக்கு. இந்த வேரியபிள் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு பெரிய ஃபைலை ரீட் பண்ணி ஒரு பெரிய டேட்டா வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஒரு 100 லைன் ப்ரோக்ராமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வேரியபிளை நான் 10வது லைன்ல யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வேரியபிளை நான் என்ன பண்ண போறது இல்லை, யூஸ் பண்ண போறதே இல்லை. பட் இது லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறனால அந்த 100 லைன் வரைக்கும் என்ன ஆகிட்டே வரும், இது பாஸ் ஆகிட்டே வரும். எண்ட் ஆஃப் ஆகும். அப்போ நான் இவ்வளவு மெமரியை நான் மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு அட்ரஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு என்ன கொடுத்துடலாம், நான் சொல்லி இப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா அதோட மெமரி பெரிய ஒரு பைட் ஸ்டோர் ஆயிருக்கும்ல, அது என்ன ஆயிடும் நம்மளுக்கு இந்த இடத்துல ரீசெட் ஆயிடும். புரியுதுல? ஸோ டிஃபால்ட்டா ஒரு எம்டி வேல்யூ இனிஷியலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், மெமரியை ரீசெட் பண்ணி விடுறதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணலாம், நல் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஸோ நல் அப்படிங்கிறது அஸ் அ டெவலப்பரா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி செட் பண்ற ஒரு எம்டி வேல்யூ. ஓகே, பட் அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணக்கூடாது, ஜாவாஸ்கிரிப்ட் மெஷின் தான் செட் பண்ணணும். எப்போ செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் இருக்கு கைஸ், மியூட் பண்ணிக்கோங்க, நாய்ஸ் இருக்கு பின்னாடி. ஜெகன், ஓகே, ஸோ ஒரு அட்ரஸ் இருந்து ஒரு மெமரி இருந்து அந்த மெமரியில வந்து இன்னும் நம்ம வேல்யூஸ் எதுவுமே ஸ்டோர் பண்ணல அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டா செட் பண்ற வேல்யூ தான் என்ன, அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது. அப்போ ரெண்டுமே சேம் தானே, நல் அண்ட் அன்டிஃபைன்ட் ரெண்டுமே என்ன சேம் தான். இது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு எம்டி வேல்யூ செட் பண்றோம், இது ஜாவாஸ்கிரிப்டா ஒரு எம்டி வேல்யூ என்ன பண்ணுது, செட் பண்ணுது. அப்போ ரெண்டுமே என்னதான் அந்த இடத்துல சேம் தான், ரைட்? சரி, இந்த அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது நீங்க செட் பண்ணக்கூடாது. மேபி சம் கம்பாரிசன்ஸ்க்காக ஃபியூச்சர் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது அன்டிஃபைன்ட் இருக்கா, வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அன்டிஃபைன்ட் இருந்ததுன்னா மீனிங் என்ன, ஒரு இடத்துல ஒரு வேரியபிளை கால் பண்றீங்க, அந்த இடத்துல அன்டிஃபைன்ட் தான் இருக்கு கடைசி வரைக்கும் அப்படின்னா மீனிங் என்ன, இன்னும் நம்ம என்ன பண்ணல, வேல்யூ எதுவுமே இனிஷியலைஸ் பண்ணவே இல்லை, டிஃபால்ட்டா டிக்ளேர் பண்ணதோட அப்படியே நிக்குது அப்படின்னு தான் மீனிங். அப்படிதானே? ரைட். ஸோ அதான் நான் சொல்றேன், நீங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வேரியபிளுக்கு அன்டிஃபைன் சொல்லிட்டு செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு டெவலப்பர் வந்து உங்களோட கோடை எடுத்து ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அந்த கோடை வந்து அவர் ரீட் பண்ணி பாக்குறாரு. ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா மேல இந்த வேரியபிள்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்ல வந்து என்ன போட்டீங்க, அன்டிஃபைன் சொல்லி போட்டீங்க. இந்த வேரியபிள் நிறைய இடத்துல என்ன பண்ணிருக்கீங்க, முன்னாடி யூஸ் பண்ணிருக்கீங்க, யூஸ் பண்ணிட்டு அன்டிஃபைன் சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த இடத்துல செக் பண்ணி பார்ப்பாரு இந்த ஏஜ்ல வந்து என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லிட்டு. ஏஜ்ல என்னன்னு சொல்லிட்டு வரும், நம்ம செட் பண்ண அந்த அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது தான் வரும். கரெக்டா? அப்போ அவர் என்ன நினைச்சுவாரு அப்படின்னா இந்த வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணதோட விட்டுட்டாங்க போல, இது எங்கேயுமே என்ன பண்ணல, யூஸ் பண்ணவே இல்லை, இந்த ப்ரோக்ராம் முடிய வரைக்கும் கடைசி வரைக்கும் வந்துட்டோம், இன்னும் இது அன்டிஃபைண்டே இருக்குன்னு சொல்லிட்டு மேபி அந்த ஏஜ்ங்கிறத அவர் என்ன பண்ணிடுவாரு, தூக்கி விட்டுருவார். ஓகே, ஒன் செகண்ட். ஹலோ ஹலோ, சொல்லுங்க பிரதர். ஹலோ, ஆமா சொல்லுங்க.
ஓகே ஸோ அவர் என்ன பண்ணிடுவாரு, இந்த அன்டிஃபைன்ங்கிறது இது வரைக்கும் யூஸே பண்ணல போல, கடைசி வரைக்கும் இது அன்டிஃபைன் சொல்லிட்டு என்ன பண்ண சான்சஸ் இருக்கு, ரிமூவ் பண்ண சான்ஸ் இருக்கு. அதனால நான் டெவலப்பரா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எங்கேயுமே அன்டிஃபைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரைட். இப்போ சிங்கிள் ஈக்குவல்னா என்ன மீனிங் சொல்லி பார்த்தோம். Sending right hand side value into left hand side. Double equal னா என்ன பண்ணுச்சு, கம்பேரிங் left hand side right hand side value என்ன பண்ணுச்சு, கம்பேர் பண்ணுச்சு. ஓகே, இப்போ ஆன்சர் பண்ணுங்க. நான் where a equal to 20 சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். ஓகே, where b equal to சொல்லிட்டோம் 20 சொல்லிட்டு வேல்யூ இருக்கு. அலர்ட்ல போயிட்டு a equal to b ன்னு சொல்லி கொடுக்குறேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஃபால்ஸா? ட்ரூ ட்ரூ தான். ஏன்னா a ல என்ன வேல்யூ இருக்கு, 20 இருக்கு. b ல என்ன வேல்யூ இருக்கு, 20 இருக்கு. டபுள் ஈக்குவல் என்ன செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, it will compare the both the end values. என்ன செக் பண்ணும், ரெண்டு எண்ட்லயும் இருக்கிற வேல்யூ தான் அது செக் பண்ணும். ஓகே ரைட். இப்போ ட்ரிபிள் ஈக்குவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, சோ சிங்கிள் ஈக்குவல் அப்படின்னா assigning right hand side value into left hand side. டபுள் ஈக்குவல் அப்படின்னா comparing both the end values. ஓகே, பட் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்றோம், ட்ரிபிள் ஈக்குவல். சோ ட்ரிபிள் ஈக்குவல்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, it will compare the both the end values and also the data type. ரெண்டு பக்கத்துல இருக்கிற வேல்யூவும் சேமா இருக்கணும், டேட்டா டைப் என்னவா இருக்கணும், சேமா இருக்கணும். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், it will return false. ஓகேவா? புரியுதா? புரியலையா? ஓகே சார். இப்போ நம்ம டபுள் ஈக்குவல் டு போட்டோம்ல, அப்ப என்ன செக் பண்ணுவது, இந்த ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சேமா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். நம்ம ட்ரிபிள் ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா இது ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணணும். ஏயோட வேல்யூ சேமா இருக்கா, பியோட வேல்யூ சேமா இருக்கான்னு செக் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஏயோட டேட்டா டைப்பும் பியோட டேட்டா டைப்பும் சேமா இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், செக் பண்ணும். அதான் என்ன ட்ரிபிள் ஈக்குவல் அப்படிங்கிறது. ரைட். இப்போ சொல்லுங்க, ட்ரிபிள் ஈக்குவல் யூஸ் பண்ணிருக்கோம்ல, ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ. ட்ரூ. ஏன்னா ரெண்டோட வேல்யூமே என்ன, சேம் சேம் தான், 20 தான். ரெண்டோட டேட்டா டைப்புமே என்ன, ட்ரூ. சேம் தான். என்னது, நம்பர். ஓகே, சோ இப்போ நான் செக் பண்ணி பார்த்தோம்னா என்ன கிடைச்சிச்சு, எனக்கு ட்ரூன்னு சொல்லி கிடைச்சிச்சு. ஓகே ரைட். இப்போ சொல்லுங்க, நான் டபுள் ஈக்குவல் யூஸ் பண்றேன். இப்போ b யோட டேட்டா டைப் என்ன, ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ சொல்லுங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இட்ஸ் ட்ரூ. ட்ரூ. ஃபால்ஸ். ட்ரூ. ட்ரூ தான். ட்ரூ. டபுள் ஈக்குவல் தான யூஸ் பண்ணிருக்கோம். a யோட வேல்யூ என்ன, 20. b யோட வேல்யூ என்ன, 20. c தான். டபுள் ஈக்குவல் தானே, அது என்ன பண்ணாது, டேட்டா டைப் செக் பண்ணாது, எதான் செக் பண்ணணும், வேல்யூ தான் செக் பண்ணணும். ரெண்டோட வேல்யூமே சேமா தான இருக்கு. அப்போ நான் செக் பண்ணி பார்த்தோம்னா என்ன கிடைச்சிருக்கு, ட்ரூ. இதே இது நான் இந்த இடத்துல போயிட்டு ட்ரிபிள் ஈக்குவல் போட்டேன் அப்படின்னா ஃபால்ஸ். ஃபால்ஸ். வேல்யூ சேமா இருக்கு, பட் டேட்டா டைப் என்னவா இருக்கு, டிஃபரண்டா இருக்கு. சோ போய் நம்பர் ஸ்ட்ரிங் என்ன கிடைச்சிச்சு, ஃபால்ஸ். ஓகே, பேங்கிங் செக்டார்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் செக்யூர்டா கோட் எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல எல்லாருமே என்னதான் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரிபிள் ஈக்குவல் தான் யூஸ் பண்ணுவாங்க, டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? புரியுதா? டேட்டா டைப்ஸ் என்னென்ன டேட்டா டைப்ஸ் பார்த்தோம் சொல்லுங்க. பூலியன், string, number, array, object, ஓகே, null, boolean, and undefined. சரியா? இப்போ நம்ம கையில பாத்தீங்க அப்படின்னா ஏஜ்ங்கிறது என்ன, number, ஏஜ்ங்கிறது என்ன, undefined. இஸ் அட்ரஸ்ங்கிறது என்ன, null. நல். சரி, இப்போ இந்த இடத்துல போயிட்டு alert age equal to address. True or false? false, True or false? false, Okay, others guys answer பண்ணுங்க. It's true, sir. True or false? True. True தான். True. ஏஜ்ல என்ன வேல்யூ இருக்கு, மெஷின் செட் பண்ண எம்டி வேல்யூ empty அன்டிஃபைன்ட். value. Okay. அட்ரஸ்ல என்ன இருக்கு, null. நம்ம செட் பண்ண எம்டி வேல்யூ நல். அப்ப ரெண்டோட வேல்யூமே என்ன, எம்டி தான். Empty தான். டபுள் ஈக்குவல் தான யூஸ் பண்ணிருக்கோம். என்ன செக் பண்ணுது, True. வேல்யூ தான் செக் பண்ணுது. வேல்யூ ரெண்டுமே எம்டியா தான் இருக்கு, சேமா தான் இருக்கு. சோ தட் நமக்கு என்ன கிடைக்க போகுது, ட்ரூ தான் கிடைக்கும். இதே நான் ட்ரிபிள் ஈக்குவல் யூஸ் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்க, ஃபால்ஸ். அன்டிஃபைன்ட் டேட்டா டைப் அன்டிஃபைன்ட் தான். ஓகே, அன்டிஃபைன்ட் டேட்டா டைப் என்ன, அன்டிஃபைன்ட். நல்லோட டேட்டா டைப் என்ன, ஆப்ஜெக்ட். ட்ரிபிள் ஈக்குவல் யூஸ் பண்ணிருக்கோம். ரெண்டும் சேமா இருக்கா, வேல்யூ தான் சேமா இருக்கே தவிர டேட்டா டைப் எப்படி இருக்கு, டிஃபரண்டா இருக்கு. அப்ப என்ன கிடையாது, ட்ரூ கிடையாது, False. ஓகேவா? ரைட். சரி, சோ டேட்டா டைப் பார்த்தோமா.
நெக்ஸ்ட் நான் சொன்ன டிஃபரன்ஸ் இதுதான் இருக்கும், அன்டிஃபைன்டுக்கும் நல்லுக்கும். ஸோ அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் செட் பண்ற ஒரு எம்டி வேல்யூ. நல் அப்படிங்கிறது அஸ் அ டெவலப்பரா நம்ம செட் பண்ற ஒரு வேல்யூ. டிஃபால்ட்டா அது எப்பவுமே என்ன எடுத்துக்கிட்டாது, நல்லுன்னு எடுத்துக்கிட்டே நம்ம செட் பண்ணாத வரைக்கும். ஓகே, ஸோ அன்டிஃபைன்டா மேனுவலா அஸ் அ டெவலப்பரா நம்ம என்ன பண்ணக்கூடாது, செட் பண்ணவே கூடாது. வேணா எங்கேயா நீங்க செக் வேணா பண்ணி பார்த்துக்கணுமே தவிர செட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நல்லுங்கிறது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டீங்கன்னா, ஒரு எம்டி வேல்யூ செட் பண்றதுக்கும் மெமரியை கிளியர் பண்ணி விடுறதுக்கும் என்ன யூஸ் பண்ணுவோம், நல்லுங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். நேற்றே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருந்தோம், ரைட். ஸோ இன்னும் இந்த ஃபங்க்ஷன் எத்தனை டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ எதுக்காக நம்ம ஃபங்க்ஷன் எழுத போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பீஸ் ஆஃப் கோட் வந்து ஆன் டிமாண்ட்ல தான் எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகே, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஆன் டிமாண்ட்ல தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ண போறோம், நம்ம ரேப் பண்ண போறோம். ஓகே, இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ண போறோம், ரேப் பண்ண போறோம். செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ங்கிறது நீங்க செமிகோலன் செப்பரேஷன்ஸ்ல முடிக்கிறீங்கல்ல, ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு செமிகோலன் செப்பரேஷன்ஸும் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் ஃபாலோட் பை த ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா, மறுபடியும் வேரியபிள் மாதிரியே இந்த ஃபங்க்ஷன் நேமும் மோர் தென் ஒன் வேர்ட் போச்சு அப்படின்னா கேமில் கேஸ் தான் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஸ்பேஸஸோ அண்டர்ஸ்கோர் ஐஃபோனோ எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு பேரந்தீசிஸ் போட்டு கர்லிபிரேஸை ஸ்டார்ட் பண்ணி கர்லிபிரேஸ் என்ன பண்றோம், க்ளோஸ் பண்றோம். இதுக்குள்ளதான் நமக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், நம்ம எழுத போறோம். ஓகே, ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், functions.html அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு நேம்டு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நேம்டு ஃபங்க்ஷன், இன்னொன்று அனானிமஸ் ஃபங்க்ஷன், இன்னொன்று கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நேம்டு ஃபங்க்ஷன், அனானிமஸ் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஒரு நேம்டு ஃபங்க்ஷனை பார்ப்போம். ஓகே, நேம்டு ஃபங்க்ஷனுக்கு ஒன்றும் இல்லை, a function which have a name. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் இருந்துச்சு அப்படின்னா அதான் என்ன, நேம்டு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ பாருங்க இந்த இடத்துல போயிட்டு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். சின்டாக்ஸ் சொல்லுங்க, function keyword followed by function name, okay, function name, do greet off அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு அலர்ட்ல போயிட்டு வெல்கம் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு பேஜ் லோட் ஆகும்போது இந்த வெல்கம் ஆல் வந்து எக்ஸிட் ஆகி வருமா, வராது. கால் பண்ண வரைக்கும் என்ன ஆகுது, எக்ஸிட் ஆகாது. ஜஸ்ட் ஒரு மெமரியில போயிட்டு ஸ்டாக் மெமரியில போயிட்டு என்ன இருக்குது, ஸ்டோர் ஆகும். நீங்க எப்ப அந்த பேர் சொல்லி கூப்பிடுறீங்களோ அப்பதான் அது என்ன ஆகும், எக்ஸிட் ஆகும். என்ன பாருங்க, என்ன வரல நம்மளுக்கு அந்த அலர்ட்ங்கிறதே கிடைக்கல. ஏன்னா ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணல, இன்னும் காலே பண்ணல. ஓகே, சோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பை யூசிங் தி ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா, வாட் இஸ் அவர் ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் நேம், do greet. நீங்க எப்படி விட்டீங்கன்னா வேரியபிள்னு சொல்லி நினைச்சீங்க. ஓகே, அது என்ன சொல்றேன் அப்படின்னா சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இல்லைன்னு சொல்லி. சோ எப்படி கால் பண்ணனும், ஃபங்க்ஷன் நேம் ஆஃப். ஓகேவா, சோ பேரந்தீஸ் போட்டீங்கன்னா மீனிங் என்ன, we are going to execute something. ஓகே, சோ இப்போ போய் பார்த்தாதான் எனக்கு என்ன கிடைக்க போகுது, இந்த வெல்கம் ஆல் அப்படின்னு சொல்லி கிடைக்க போகுது. சோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் a named function. இதுதான் என்ன சொல்றோம், நம்ம named function சொல்றோம். நான் ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல, named function. சோ இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் anonymous function. ஓகே, சோ anonymous function அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா a function which don't have a name. ஓகே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நேமே இல்ல. ஓகே, ஃபங்க்ஷன் ஃபாலோட் பை தி ஃபங்க்ஷன் நேம்ங்கிறது ஒண்ணு இல்ல அப்படின்னா அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் தான் என்ன சொல்றோம், நம்ம anonymous function அப்படி சொல்றோம். மேக்ஸிமம் இந்த anonymous function வந்து நம்ம என்ன மாதிரியான பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கால்பேக் ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, மேக்ஸிமம் இந்த anonymous function எங்க யூஸ் பண்ணுவோம், கால்பேக் ஃபங்க்ஷனுக்காக. கால்பேக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆப்ரேஷனோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நான் இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னா அதான் என்ன, கால்பேக் ஃபங்க்ஷன். ஓகே, டெஃபினிஷனோட சொல்லணும் அப்படின்னா based on the previous function's response, if we invoke another one function means that is called callback function. Okay, ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ண சொல்றோம்.
ஓகே, ஒரு ஃபைல் வந்து ரீட் பண்ண சொல்றோம். அந்த ஃபைல்ல இருந்து எனக்கு சக்சஸ்ஃபுல்லா ரீட் ஆகி டேட்டா வந்துருச்சு அப்படின்னா வர்ற டேட்டா வந்து நான் ஒருத்தருக்கு மெயில் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த ஃபைல்ல இருந்து டேட்டா வரல அப்படின்னா அவருக்கு அங்கேயே என்ன பண்ணிட போறோம், ஒரு எரர் மெசேஜ் வந்து காமிச்சிருப்போம். அப்போ ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, கால் பண்ண வேண்டியது இருக்கு. மெயில் அனுப்புற ஃபங்க்ஷன் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, கால் பண்ண வேண்டியது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கால் பேக் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்றோம். ஸோ ஒரு சிண்டெக்ஸ் எழுதுறேன், ஆக்சுவலி இது எக்ஸாக்ட் சிண்டெக்ஸ் கிடையாது, உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுறேன். ஓகே, சரி. இப்போ நான் ஃபைலை வந்து ரீட் பண்ண சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக ஃபைல் ரீட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். அதுல ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ல என்னோட ஃபைல் பாத். ஓகே, ஸோ ஃபைல் பாத், என்னோட ஃபைல் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த ஃபைல் பாத் கமா இந்த ஃபைலை ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, இங்க இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போறோம். இதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த இடத்துல எப்படி எழுத போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு மட்டும் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன், நான் எழுதியிருப்பேன். ஓகே, இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எரர் கமா டேட்டான்னு சொல்லிட்டு எனக்கு 2 ஆர்குமெண்ட் என்ன ஆயிட்டு வரும், பாஸ் ஆயிட்டு வரும். அந்த 2 ஆர்குமெண்ட் பாஸ் ஆயிட்டு வரது 2 பேராமீட்டர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஆர்குமெண்ட் என்ன பேராமீட்டர்ங்கிறத நம்ம கிளாஸ்ல கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் டீடைல்டா நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபைலை ரீட் பண்ண சொல்லியிருக்கோமா, இது ஒரு ஃபங்க்ஷன். ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இமிடியேட்டா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடும், அது கால் பண்ணிடும். கால் பண்ணும்போது இந்த ஃபைல் சக்சஸ்ஃபுல்லா ரீட் ஆயிருந்ததுன்னா அந்த ரீட் பண்ண டேட்டா எனக்கு இதுல கிடைச்சிடும். இந்த ஃபைல் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீட் பண்ண முடியல, சம்திங் ஏதோ ஒரு சர்வர் எரர் இல்ல இந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற எரர் ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா என்ன எரரோ அந்த எரர் இன்ஃபர்மேஷன் எனக்கு எதுல கிடைச்சிடும், இந்த எரர்ல கிடைச்சிடும். இப்போ என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இஃப் எரர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அலர்ட் மெசேஜ்ல காமிச்சிருங்க. ஓகே, கான்ட் ரீட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ். எரர் இல்லை அப்படின்னா மீனிங் என்ன, சக்சஸ், ஃபைல் என்ன பண்ணிட்டோம், நம்ம ரீட் பண்ணிட்டோம். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வர்ற டேட்டா என்ன பண்ண போறேன், மெயில் பண்ண போறேன். ஸோ சென்ட் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு மெயில் அனுப்பணுமோ அவரோட மெயில் ஐடி gopi@gmail.com, என்ன சப்ஜெக்ட்ல அனுப்பணுமோ அந்த சப்ஜெக்ட். ஓகே, ஃபைல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட். இப்போ என்ன கண்டென்ட்ங்கிறது நமக்கு எதுல இருக்கு, இந்த டேட்டால இருக்கு. அப்போ நான் என்ன பாஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், அனானிமஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ புரியுதா? ஸோ இதுதான் கால் பேக் ஃபங்க்ஷன். கால் பேக் ஃபங்க்ஷன் என்ன, based on the previous function's response if you invoke another one function means that is called callback function. இதுக்கு முன்னாடி நடந்த ஆபரேஷனோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம் அப்படின்னா அதான் கால்பேக் ஃபங்க்ஷன். அதுக்கு தான் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம அனானிமஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஸோ அதுக்கு அனானிமஸ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும்ல, அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கால்பேக் ஃபங்க்ஷன் மாதிரி இல்லாம தனியாவே ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா, மோஸ்ட்லி அனானிமஸ் ஃபங்க்ஷன் இங்கே தான் யூஸ் பண்ணுவோம், கால்பேக் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ பாருங்க, ஜஸ்ட் இந்த பக்கமா போயிட்டு where test equal to ஓகே ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நேம் இல்லை. ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு நான் டெஸ்ட்னு மட்டும் ஒரு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அலர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் இருக்கா, நேம் இருக்கா, இருக்கு. நேம்னா எங்க இருக்கும், ஃபங்க்ஷன் ஃபாலோட் பை தி ஃபங்க்ஷன் நேம் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்கா, இல்ல. ஓகே, சோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் தான் என்ன சொல்றோம், அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்றோம். பட் இந்த ஃபங்க்ஷன் நேம் இல்ல, ஓகே. பட் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணணும் இல்ல, பேரே இல்லைன்னா என்னால எப்படி பண்ணுவேன், என்ன பண்ண முடியாது, கால் பண்ண முடியாது. அது வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷனை வந்து நீங்க கால்பேக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுவே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடும், அது பிரச்சனை இல்லை. பட் இப்போ நம்மளா தனியா தானே ஒரு ஃபங்க்ஷன் எழுதி இருக்கிறோம். அப்ப இதை கூப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் இல்ல, அதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா அதை எடுத்து நான் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், டெஸ்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ டெஸ்ட்ங்கிறது இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் நேம். என்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அப்ப அது என்னது, ஒரு வேரியபிள். வேரியபிள்ல இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருக்கேன், நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்ப நான் இதை கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா நான் எப்படி கால் பண்ணுவேன், டெஸ்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிள் நேம். ஓகே, அப்ப எனக்கு இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எதுல இருக்கும், இந்த டெஸ்ட்ல இருக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த பேராந்திசிஸ். ஓகேவா, சோ இப்போ நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு 2 அலர்ட் கிடைக்கும். ஒன்னு டூ கிரீட்ல இருந்து என்ன வெல்கம் ஆல், இன்னொன்னு டெஸ்ட் வழியா டெஸ்ட்ங்கிற அலர்ட் கிடைக்கும். ஓகே, புரியுதா இது எப்படி கால் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் கிடையாதனால என்னால பேர் சொல்லி கூப்பிட முடியல, அதனால இதை எடுத்து நான் ஒரு வேரியபிள் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சோம்னா வேரியபிள் நேம் ஆஃப். ஓகே,
ஸோ போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு டூ கிரீட் வழியா என்ன கிடைச்சிருச்சு, வெல்கம் ஆல் சொல்லி கிடைச்சிருச்சு. டெஸ்ட் வழியா அனானிமஸ் ஃபங்க்ஷன் வழியா எனக்கு டெஸ்ட்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன். ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்டர்வியூல போற இடத்துல எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்டர்ஸ்க்கு இது கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, இப்போ நான் அந்த டூ கிரீட்டை அப்படியே கட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றேன், கால் பண்றேன். ஓகேவா, டூ கிரீட் எங்கே கால் பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றேன். டூ கிரீட்டை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், நான் கால் பண்ணிட்டேன். ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது என்ன, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா எப்படி கம்பைல் ஆகும், லைன் பை லைன் எக்ஸிகியூஷன். ஓகே ரைட், இப்போ சொல்லுங்க, இந்த டூ கிரீட் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா? நமக்கு அலர்ட்ல வெல்கம் ஆல் சொல்லி கிடைக்கும் போதா, இல்லாட்டி ஏதாவது எரர் கிடைக்கும் போதா? சொல்லுங்க, எரரா வெல்கம் ஆலா? கைஸ் ஆன்சர் பண்ணுங்க ஆன்லைன்ல. எரர் தான் சார் கிடைக்கும். எரர் தான் கிடைக்கும். எரர் சார். டூ கிரீட் டிஃபைன் பண்ணலாம். எரர். நிவி நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. என்ன கிடைக்க போகுது, எரர் தான். ரைட்டா, ரைட், நீங்க சொன்னது கரெக்ட் தான். என்னதான் நம்மளுக்கு கிடைக்கணும், எரர் தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் a scripting language, லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். அப்போ 10th லைன் அது எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுக்கு தெரியாது இந்த டூ கிரீட்ங்கிறது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா ஓகே நான் மேல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிடும், கால் பண்ணிடும், அது தெரிஞ்சிருக்கும், அது ரீட் பண்ணியிருக்கும், கம்பைல் பண்ணியிருக்கும். பட் இந்த லைன் வரும்போது அதுக்கு டூ கிரீட்ங்கிறது என்னன்னு என்ன பண்ணாது, தெரியாது. அதுதான் கரெக்ட், ரைட்டா? பட் நான் போயிட்டு பேஜில் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது, உங்களுக்கு வெல்கம் ஆல்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. என்ன வரல, எரர் வரல. பாருங்க, கன்சோல் கிளியரா இருக்கு. எரர் இங்கே தானே வந்திருக்கணும், நம்மளுக்கு என்ன வரல, எரர் வரல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு HOISTING. ஹோஸ்டிங்னா மீனிங் என்ன, ஆக்சுவலி ஜென்ரல் மீனிங் சொல்லுங்க பார்ப்போம். ஹோஸ்டிங்னா மீனிங் என்ன? எஸ், ஜெனரலா ஹோஸ்டிங்னா மீனிங் என்ன? கேள்விப்பட்டது இல்லையா ஹோஸ்டிங்கிறது? ஃபிளாக் ஹோஸ்டிங் என்ன, ஏத்துதல், அதாவது something rising. ஓகே, ஃபிளாக் ஹோஸ்டிங் என்ன, ஃபிளாக லிஃப்ட் பண்றது. கரெக்டா, மேல ஃபிளாக லிஃப்ட் பண்றது, பறக்க விடுறது. ரைட்டா? ஸோ அதே தான் இங்கேயும் ஹோஸ்டிங்னா அதுதான். இங்கேயும் நம்ம கொஞ்சம் கூட என்ன பண்ண போறோம் அப்படின்னா பறக்க விட போறோம். ஓகே, நம்ம பறக்க விட வேண்டாம், அதே பறந்துடும். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் உங்களோட கம்பைலருக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்க நேம்டு ஃபங்க்ஷன்லாம் எழுதிருக்கீங்களோ அது எல்லாமே என்ன ஆயிடும்னு சொல்லிட்டீங்கன்னா ஹோஸ்ட் ஆயிடும். எங்க ஹோஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டாப் ஆஃப் த ஸ்கிரிப்டுக்கு என்ன ஆயிடும், ஹோஸ்ட் ஆயிடும். என்ன ஃபங்க்ஷன்ஸ், இந்த நேம்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன ஆயிடும், ஹோஸ்ட் ஆயிடும். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்ல, வேரியபிள்ஸ் கூட என்ன ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா ஹோஸ்ட் ஆகும். ஓகே, வேரியபிள்ஸ் எப்படி ஹோஸ்ட் ஆகுங்கிறது நான் சொல்றேன். ஓகே, அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட கம்பைலர்ல எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே டாப் ஆஃப் த ஸ்கிரிப்டுக்கு என்ன ஆயிருக்கும், ஹோஸ்ட் ஆயிருக்கும். அப்போ இது அப்படியே எங்க மூவ் ஆயிருக்குன்னு சொல்லிங்கன்னா டாப் ஆஃப் த ஸ்கிரிப்டுக்கு இங்கே என்ன ஆயிருக்கும், எனக்கு மூவ் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்து தான் நம்ம கால் பண்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். அதனால தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிங்கன்னா ஸ்டில் ஜாவா ஸ்கிரிப்டிங்கிறது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான், லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் தான். அது ஹோஸ்ட் ஆகி நம்ம கோடுக்கெல்லாம் முன்னாடி போயிடுச்சு அப்படின்னால ஃபர்ஸ்ட் அதுதான் என்ன ஆயிருக்கும், கம்பைல் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், அதை காலே பண்றோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. வேரியபிள்ஸ் கூட ஹோஸ்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு மேலே வந்து அலர்ட் இருக்கட்டும், இந்த வெல்கம் இருக்கட்டும். நான் ஒரு யூசர் நேம் வந்து இந்த இடத்துல கன்கேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, யூசர் நேம் சொல்லிட்டு. பட் இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றேன் அப்படின்னா வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி இதை கால் பண்றோம், யூசர் நேமை கால் பண்றோம். அப்படித்தானே? யூசர் நேமை கால் பண்ணிட்டு தான் என்ன பண்றோம், நம்ம டிக்ளேர் பண்றோம். வேரியபிள்ஸ் கூட ஹோஸ்ட் ஆகும். ஓகே, என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லோக்கல் வேரியபிளும் ஹோஸ்ட் ஆகும், குளோபல் வேரியபிளும் ஹோஸ்ட் ஆகும். லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாமே எங்க மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கு மூவ் ஆகும்.
குளோபல் வேரியபிள்ஸ் எல்லாமே டாப் ஆஃப் த ஸ்கிரிப்டுக்கு என்ன ஆயிடும், மூவ் ஆயிடும். நீங்க அங்கங்க வேரியபிள்ஸ் எழுதி வச்சிருந்தா கூட எல்லாமே எங்க போயிடும், மேல போயிடும். அதே ஃபங்க்ஷன்ஸ்லயும் அதே மாதிரி தான். நீங்க அங்கங்க வேரியபிள்ஸ் எழுதி வச்சிருந்தா கூட எல்லாமே எங்க போயிடும், டாப் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கு போயிடும். அப்போ லோக்கல் வேரியபிள்ஸ் வேஸ்ட் ஆகும், எங்க வேஸ்ட் ஆகும், டாப் ஆஃப் த ஃபங்க்ஷன். குளோபல் வேரியபிள்ஸ் வேஸ்ட் ஆகும், எங்க வேஸ்ட் ஆகும், டாப் ஆஃப் த ஸ்கிரிப்ட். ஓகே, பட் வேரியபிள்ஸ் வேஸ்ட் ஆகும்போது டிக்ளரேஷன் மட்டும் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர டெஃபினிஷன் என்ன ஆகாது, வேஸ்ட் ஆகாது. ஓகே, டிக்ளரேஷன் மட்டும் தான் என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும். டெஃபினிஷன் அந்த வேரியபிளோட வேல்யூ நீங்க எந்த லைன்ல டிஃபைன் பண்றீங்களோ அங்கதான் அதுக்கு வேல்யூ தெரிய வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிக்ளரேஷன் மட்டும் தான் என்ன ஆயிருக்கும், வேஸ்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அப்படின்னா இதோட அவுட்புட் என்னன்னு சொல்லுங்க. இப்போ இந்த இது வேரியபிள் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா வாட் இஸ் அவுட்புட் ஆஃப் திஸ் ஒன், த டூ கிரீட்டோட அவுட்புட் என்ன? டாப்ல போய் இதோட அவுட்புட் நேம் வராது சார். ராஜா. என்ன சொல்லுங்க, அவுட்புட் என்ன, எரரா இல்லாட்டி வேற எதுவும் வரப்போதா, அலர்ட்ல வேற எதுவும் நேம் வராது. Welcome. ராஜா வராது. புரியுதா? கொஸ்டின் என்ன புரியுதா? வெல்கம் ராஜா. லோக்கல் வேரியபிள் என்ன இருக்கும், டாப் ஆஃப் த ஸ்கிரிப்டுக்கு வேஸ்ட் ஆகும். பட் டிக்ளரேஷன் மட்டும் தான் வேஸ்ட் ஆகும், டெஃபினிஷன் என்ன ஆகாது, வேஸ்ட் ஆகாது. அப்படின்னா இதோட அவுட்புட் என்ன? நேம் வராது சார். வெல்கம் வெல்கம் மட்டும் தான் வருமா? அப்ப யூசர் நேமுக்கு என்ன மறுவாதி, நீ கால் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு என்ன மதிப்பு? வெல்கம் யூசர் நேமா, வெல்கம் யூசர் நேம் எப்படிப்பா அது? வெல்கம் ராஜா. ஸ்ட்ரிங் அது வேரியபிள் தானே. சொல்லுங்க, யாரோ ஒருத்தங்க சொன்னீங்களே வெல்கம் ராஜா வருமா சார்? வெல்கம் ராஜா எப்படிப்பா வரும்? டிக்ளரேஷன் தானே வேஸ்ட் ஆகும். வேஸ்ட் ஆகும்போது டிக்ளரேஷன் மட்டும்தான் போகும். டெஃபினிஷன் ஸ்டில் நீங்க எந்த லைன்ல வேல்யூ அசைன் பண்றீங்களோ அங்கதான் வேல்யூ என்ன ஆகும், அசைன் ஆகும். இந்த லைன்ல தான் யூசர் நேமுக்கு ராஜானே தெரிய வரும். ஓகே, வெல்கம் அன்டிஃபைன்ட். வெல்கம் வெரி குட், வெல்கம் அன்டிஃபைன்ட். ஓகேவா? இந்த கோட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த வேர் யூசர் நேம் ராஜா நம்ம இங்க போட்டிருக்கோம்ல, ஹோஸ்டிங் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த வேர் யூசர் நேம் அப்படிங்கிறது எனக்கு இங்க டாப் ஆஃப் த ஃபங்க்ஷன் போயிடும். ஓகே, இங்க வந்து ஜஸ்ட் யூசர் நேம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க இருக்கும். அப்போ வேர் யூசர் நேம் சொல்லிட்டு டிக்ளரேஷன் போயிடுச்சு. இன்னும் நம்ம அதில் வேல்யூ என்ன பண்ணல, அசைன் பண்ணல. வேல்யூ எங்க அசைன் பண்றோம், 18வது லைன்ல தான் அசைன் பண்றோம். அப்போ இதுல பை டிஃபால்ட்டா மெஷின் செட் பண்ற வேல்யூ என்ன, அன்டிஃபைன். இப்போ வெல்கம் என்ன கிடைக்க போகுது, அன்டிஃபைன். பாருங்க, ஓகேவா? நான் வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், அதை கால் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு எரர் வரப்போதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எரர் வர போறது இல்லை. என்ன வந்திருக்கு, வெல்கம் அன்டிஃபைன். அது ஹோஸ்ட் ஆகல அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும், எரர் வந்திருக்கணும். ஏன்னா அந்த அது டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்திருக்கணும். பட் ஹோஸ்ட் ஆன ரீசனால வேரியபிள் டிக்ளரேஷன் எங்க போயிடுச்சு, மேல போயிடுச்சு. ஓகேவா? ரைட். இது மாதிரி குளோபல் வேரியபிள்ஸ் என்ன ஆகும், ஹோஸ்ட் ஆகும். மறுபடியும் டிக்ளரேஷன் தான் என்ன ஆகும், ஹோஸ்ட் ஆகும். டெஃபினிஷன் ஆகாது, ஹோஸ்ட் ஆகாது. அப்போ டாப் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் டாப் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ஹோஸ்ட் ஆகுது, குளோபல் வேரியபிள்ஸும் டாப் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ஹோஸ்ட் ஆகுது. அப்போ வாட் இஸ் த ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும்ல, அதோட ஆர்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லேயர், ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லா. ஓகே, இந்த ஸ்கிரிப்ட்ல டாப் ஆஃப் த ஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸா இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த லேயர்ல வேரியபிள்ஸ், குளோபல் வேரியபிள்ஸோட டிக்ளரேஷன்ஸ் ஹோஸ்ட் ஆனது எல்லாமே மேல இருக்கும். புரியுதா? அப்ப ரெண்டுமே டாப் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் போகுதுன்னா எது ஃபர்ஸ்ட் போகும்னு சொல்லிட்டு தெரியணும்ல. எது ஃபர்ஸ்ட் போகும், ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் போகும். அதுக்கு அடுத்து தான் என்ன இருக்கும், குளோபல் வேரியபிளோட டிக்ளரேஷன்ஸ் தான் இருக்கும். அதான் வச்சுக்கோங்க, வேரியபிள்ஸ் ஹோஸ்ட் ஆகும்போது டிக்ளரேஷன் தான் ஹோஸ்ட் ஆகுமே தவிர டெஃபினிஷன் என்ன ஆகாது, ஹோஸ்ட் ஆகாது. டெஃபினிஷன் நீங்க எங்க அசைன் பண்றீங்களோ அங்கதான் அதோட வேல்யூ தெரிய வரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா ஹோஸ்டிங் நான் சொல்லிட்டேன்? ஓகே, ரைட். ஸோ அந்த ரீசன்னால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல நான் ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு முன்னாடி, டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி கால் பண்ணா கூட நம்மளுக்கு என்ன கிடைச்சது, வேல்யூ கிடைச்சது. ஓகே, புரிஞ்சது இல்ல? இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டெஸ்ட்டை அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் போடுறேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு அலர்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு வரப்போதா இல்லாட்டி ஏதாவது எரர் வரப்போதா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா பார்த்து சொல்லுங்க. ஹோஸ்டிங் அதெல்லாம் மைண்ட்ல வச்சு இந்த ப்ரோக்ராம் உங்க மைண்ட்லயே ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணி சொல்லுங்க. அலர்ட்ல டெஸ்ட் வரப்போதா இல்லாட்டி ஏதாவது எரர் வரப்போதா?
ஹோஸ்டிங் அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி அதை டாப் ஆஃப் த ஸ்கிரிப்டுக்கு அனுப்பிச்சு விட்டு ஆர்டர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து செட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கீங்க. ஓகே, அதை மாதிரி சொல்லுங்க. அலர்ட் டெஸ்ட் வரப்பதா ஏதாவது எரர் வரப்பதா? அலர்ட் டெஸ்ட். ஓகே, அதர்ஸ்? அலர்ட் டெஸ்ட் சார். ஓகே, ஃபங்க்ஷன் நேமே இல்ல சார், அன்டிஃபைன்ட் சார். எரர் எரரா? அன்டிஃபைன்ட் வரும் சார். அன்டிஃபைன்ட். ஃபங்க்ஷன் நேமே இல்ல சார். ஓகே, நீங்களா? எரர் என்ன எரர்? அன்டிஃபைன்ட். நீங்களா சொல்லுங்க. டெஸ்ட். ஓகே, நீங்க அன்டிஃபைன்ட். சரி, ஸோ போயிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? கரெக்டாக கால் ஆயிடுச்சு. நான் ஓகேன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அடுத்து பாருங்க எரர் வந்துருச்சு. என்ன எரர் இருந்திருக்கு? டெஸ்ட் இஸ் நாட் ஃபங்க்ஷன். அது என்ன சொல்லல அப்படின்னா டெஸ்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரல. என்ன சொல்லுது? டெஸ்ட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம வேர் டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல, இது குளோபல் வேரியபிளா லோக்கல் வேரியபிளா? குளோபல் வேரியபிளா லோக்கல் வேரியபிளா? லோக்கல் வேரியபிள். என்னப்பா டவுட்? இது குளோபல் வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளேயா இருக்கு? வேர் டெஸ்ட்ங்கிறது ஏதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளேயா இருக்கு? குளோபல் வேரியபிள். என்ன வேரியபிள் இது? குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள் ஹோஸ்ட் ஆகுமா? குளோபல் வேரியபிள் ஹோஸ்ட் ஆகுமா? ஆகும் சார். ஸ்கிரிப்ட் வழி ஆகும். டிக்ளரேஷன். குளோபல் வேரியபிள் ஹோஸ்ட் ஆகுமா ஆகாதா? ஆகும் சார். ஆகும் சார். ஆகும். இங்க ஹோஸ்ட் ஆகும். டாப் ஆஃப் தி ஃபங்க்ஷனுக்கு அடுத்து ஸ்கிரிப்ட். அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த ஃபங்க்ஷன் அப்படி ஹோஸ்டிங் கான்செப்ட் படி கம்பைலருக்குள்ள போகுதுன்னா எப்படி போகும்னா நான் மாத்தி எழுதுறேன். நல்லா பாருங்க. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? டாப் ஆஃப் த ஸ்கிரிப்டுக்கு ஹோஸ்ட் ஆகும். கரெக்டா? ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன் என்ன இருக்கும்? டாப் ஆஃப் த ஸ்கிரிப்டுக்கு ஹோஸ்ட் ஆயிருக்கும். டிக்ளரேஷன் மட்டும் தான் என்ன ஆகும்? ஹோஸ்ட் ஆகும். டெஃபினிஷன் ஸ்டில் எந்த லைன்ல இருக்கோ அந்த லைன்ல அப்படியே தான் இருக்கும். இப்போ குளோபல் வேரியபிள்ஸும் ஹோஸ்ட் ஆகும் சொல்லி பேசணும். எங்க ஹோஸ்ட் ஆகும்? டாப் ஆஃப் த ஸ்கிரிப்ட். பட் ஆர்டர் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லா ஃபங்க்ஷன்ஸ், அடுத்த லேயர்ல தான் என்ன? குளோபல் வேரியபிளோட டிக்ளரேஷன். அப்ப இந்த வேர் டெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிடும். நம்ம எல்லாம் எழுதின கோடுக்கெல்லாம் முன்னாடியே என்ன ஆயிடும்? அது மூவ் ஆயிடும். இதான டிக்ளரேஷன். வேர் டெஸ்ட் தான் டிக்ளரேஷன். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்காதுன்னா டெஸ்ட் இருக்காது. அப்போ பாருங்க இப்போ நம்மளோட கோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு மேல டூ கிரீட் இருந்ததுனால எனக்கு டூ கிரீட் எக்ஸிட் ஆயிடுச்சு. இந்த யூசர் நேமோட டிக்ளரேஷன் மேல இருந்ததுனால வெல்கம்னு சொல்லிட்டு என்ன கிடைச்சது? அன்டிஃபைன். அதுக்கப்புறம் தான் வேல்யூ என்ன ஆகுது? அசைன் ஆகுது. இப்போ நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இந்த லைன் வரைக்கும் அதுக்கு தெரிஞ்சது டெஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு வேரியபிள் தான். இன்னும் நம்ம அதில் வேல்யூ என்ன பண்ணல? அசைன் பண்ணல. வேல்யூ எங்க அசைன் பண்றோம்? 26th லைன்ல. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்? நம்ம கால் பண்ணிட்டோம். அப்ப டெஸ்ட்டை போயிட்டு நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றீங்க, அது என்ன தேடுது அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தேடுது. அதானே? டெஸ்ட் ஆஃப்னு சொல்லி தானே போட்டிருக்கோம். அப்ப அது என்ன தேடுது? அது ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு தேடுது. அப்படி ஒண்ணு இருக்கா? இல்ல. ஒரு வேரியபிள் எடுத்து நீங்க டெஸ்ட் ஆஃப் சொல்லி போட்டதுனால அது என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டெஸ்ட்ங்கிறது என்ன கிடையாது? ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, அது ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. டெஸ்ட்ங்கிறது அதுக்கு எப்போ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு தெரியும் அப்படின்னா இந்த லைன்ல தான் தெரியும். ஓகே, இப்போ இந்த லைனுக்கு அப்புறம் நான் எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அது ஒர்க் ஆகும். ஏன்னா இங்கதானே டெஸ்ட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாவே நம்ம அசைன் பண்றோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெஸ்ட்ங்கிறது என்ன இருக்கு? அன்டிஃபைன் தான் இருக்கு, ஒரு வேரியபிள் தான் இருக்கு. ஓகே, அப்போ நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன கிடைக்குது? வேல்யூ கிடைக்குது. ஸோ இதுதான் ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கும் நேம்டு ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, the main difference is நேம்டு ஃபங்க்ஷனை நீங்க என்ன ஆர்டர்ல கால் பண்ணாலும் அது கால் ஆகும். அனானிமஸ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் கால் பண்ணா மட்டும்தான் அது என்ன ஆகும்? கால் ஆகும். ஓகே, பட் டோன்ட் வரி, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எங்கேயுமே எழுத போறது என்ன பண்ண கிடையாது, எழுத போறதே கிடையாது. ஓகே, ரொம்ப ரேர் இப்படி எழுத போறதெல்லாம்.
ஓகே, அனாமலஸ் ஃபங்க்ஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கால்பேக் ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். அதுவே கால் பண்ணிக்கணும், நம்ம இதை கால் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சிண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அதுவே இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடும், கால் பண்ணிடும். நம்ம நிறைய கால்பேக் ஃபங்க்ஷன் இதுக்கு அடுத்து பார்க்க போகிறோம். அனாமலஸ் ஃபங்க்ஷன் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க, அனாமலஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எ ஃபங்க்ஷன் விச் டோன்ட் ஹேவ் நேம். எந்த ஒரு ஃபங்க்ஷன் நேம் இல்லையோ அதான சொல்கிறோம் அனாமலஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ நேம்டு ஃபங்க்ஷனுக்கும் அனாமலஸ் ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ்? இப்பதானப்பா சொன்னேன், சொல்லுங்க. நேம்டு ஃபங்க்ஷனுக்கும் அனாமலஸ் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஹோஸ்டிங். நேம்டு ஃபங்க்ஷனை நீங்க என்ன ஆர்டர்னாலும் கால் பண்ணலாம், ஒர்க் ஆகும். The reason is ஹோஸ்டிங். அனாமலஸ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது, நேம் கிடையாது. ஓகே, அது என்ன இருக்காது, ஹோஸ்ட் ஆயிருக்காது. ஓகே, சோ இன்னொரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் a constructor function. ஓகே, இது வந்து நான் ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இது இப்போ பார்க்க போறோம், நம்ம ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ல ரெண்டு டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்னு கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். நேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ங்கிறது பை டிஃபால்ட்டா ப்ரௌசர்லயே இருக்கும், நம்ம ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணிக்கிற போறோம். கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நம்மளோட பர்பஸ்க்காக நம்ம தான் ஓனா என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். இது அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு 3 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. நேம்டு ஃபங்க்ஷன், அனாமலஸ் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ல 2 டைப், இன்பில்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இன்பில்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ங்கிறது பை டிஃபால்ட்டா ப்ரௌசர்லயே இருக்கும். கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ங்கிறது நம்ம தான் என்ன பண்ண போறோம், எழுத போறோம். ஓகேவா, புரியுதா? சரி, இப்போ ஃபங்க்ஷன் இன்வோகேஷன் மெத்தட்ஸ் இது வரைக்கும் நம்ம எத்தனை மெத்தட் பார்த்துருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மெத்தட் தான் பார்த்துருக்கோம். என்னது? செல்ஃப் இன்வோகேஷன். ஓகே, செல்ஃப் இன்வோகேஷன்ங்கிறது a function is called by itself. அந்த ஃபங்க்ஷனை அதுவே கால் பண்ணிக்கிற பேர் தான் ரன் டைம்ல ஆன் த ஃபைல்ல அந்த ஃபங்க்ஷனை அதுவே கால் பண்ணிக்கிறது தான் என்ன, செல்ஃப் இன்வோகேஷன். இப்போ நம்ம பண்ணோம்ல, ஃபங்க்ஷன் பேர் சொல்லி கூப்பிட்டோம்ல, இதுதான் என்ன, செல்ஃப் இன்வோகேஷன்ங்கிறது. ஓகே, இப்போ செகண்ட் ஒன் பார்க்க போறோம். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பை ஈவெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, இதுல இருந்து உங்களுக்கு ப்ராக்டிகல் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ண போறோம், கால் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா some actions which is raised from your DOM. உங்க DOMல ரைஸ் ஆகுற அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் தான். ஸோ மீனிங் நீங்க ஒரு பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஈவெண்ட். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஈவெண்ட். மவுஸ் ஓவர் பண்றீங்க, மவுஸ் லீவ் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட். ஓகே, ஸ்க்ரால் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட். என்டர் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட். டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கர்சரை வெளியே எடுக்கிறீங்க இல்ல கர்சரை உள்ள வைக்கிறீங்க அப்படின்னா அது என்னது, ஒரு ஈவெண்ட். இந்த மாதிரி உங்களோட டாம்ல நீங்க பண்ற அந்த ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்க்கும் என்ன இருக்கு, ஒரு ஈவெண்ட். ஓகே, அந்த ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இதை கால் பண்ணுங்க, இதுல இருந்து கர்சரை வெளியே எடுக்கும்போது இதை கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம், டெக்னிக்கலா சொல்ல போறோம். ஓகே, ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு தனியாக ஒரு டாபிக்கே இருக்கு. அது வரும்போது நான் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போதைக்கு ரொம்ப மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ற போற ஈவெண்ட் இந்த கிளிக் ஈவெண்ட். பட்டனை கிளிக் பண்ணா ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறோம், நம்ம கால் பண்ண போறோம். அதானே எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவோம், நம்ம ரிஜிஸ்டர் பட்டன், லாகின் பட்டன் சொல்லிட்டு கிளிக் பண்றது தான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணுவோம். அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிக்க போறேன். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஓகே, பார்க்கலாமா? ஓகே சார், ரைட். நியூ ஆர் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் invocation.html அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம செல்ஃப் இன்வோகேஷன் வந்து பார்த்துட்டோம். அப்படின்னால நான் ஈவெண்ட்ஸ்ல இருந்து என்ன பண்றேன், ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் வச்சு நம்ம பண்ணலாம். ஓகேயா, 2 பாக்ஸ் வச்சுட்டு நான் அடிஷன் பண்றேன், மற்றதெல்லாம் நீங்க தான் பண்ணணும். ஓகே, ஓகே தானே? சரி, எப்பவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான டிசைனை வந்து நீங்க ரெடியா வச்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு தேவையான டிசைன் என்ன பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணி. நீங்க டிசைனை கிரியேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு பாதி லாஜிக் தெரிய வந்துடும், பாதிக்கு மேல லாஜிக்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இதுல என்ன பண்ண போறோம், என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் காமிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான யூஏ என்ன பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கால்குலேட்டர் எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு இன்புட்டை வாங்குறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும், இன்னொரு இன்புட் வாங்குறதுக்கு இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸும், கீழே ஒரு 4 பட்டன்ஸும், அடுத்த ரிசல்ட்டை காமிக்கிறதுக்கு ஒரு ரிசல்ட்னு ஒரு லேபிள் என்ன பண்ணுது எனக்கு தேவைப்படுது. அதான் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, நம்ம HTML படிச்சோம்ல, ஸோ அது மாதிரி நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நம்பர் கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் டெக்ஸ்ட்டை வச்சு ப்ரொசீட் பண்றேன். ஸோ இதே மாதிரியே நம்பர் 2 வாங்குறதுக்கு எனக்கு ஒன்று தேவைப்படுது. ஸோ அதை நம்பர் 2ன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். ஸோ இது ஒன்று டெக்ஸ்ட் தான். ஓகே,
இது கீழே வந்து எனக்கு ஒரு 4 பட்டன்ஸ் தேவைப்படுது. ஆட், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதை நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இன்புட் கோலன் பட்டன் அப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாலே எனக்கு என்ன கிடைச்சிடும், பட்டன் கிடைச்சிடும். பட்டனோட வேல்யூல நான் என்ன டிஸ்பிளே பண்ண நினைக்கிறேனோ அந்த வேல்யூ நான் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ண நினைக்கிறேன், அதனால என்ன கொடுத்துருக்கேன், ஆட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு HTML எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கும் சிங்கிள் ஸ்பேஸ் விடுறதுக்காக ஆம்பர்சன் NBSP, அதே டபுள் ஸ்பேஸ் வேணும்னா இன்னொரு டைம் ஆம்பர்சன் NBSP. ஓகே ரைட், நான் இது மாதிரி ஒரு 4 பட்டன் போட்டுக்கிறேன், சப்ராக்ஷனுக்காக, மல்டிபிகேஷனுக்காக, டிவிஷனுக்காக. ஸோ ஜஸ்ட் இதில் போயிட்டு சப்ராக்ஷன், இது மல்டிபிகேஷன், இது வந்து டிவிஷன் சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமா எனக்கு ஒரு 2 BR கொடுத்துக்கிறேன், 2 பிரேக்ஸ், ஒரு நல்ல ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் ஒரு இடத்துல ரிசல்ட்டை காமிக்க போறேன் அப்படிங்கிறதுனால ரிசல்ட் கோலன், இங்கே தான் என்ன காமிக்க போறோம், நம்ம ரிசல்ட் காமிக்க போறோம். ஓகே ரைட், இப்போ இதை நம்ம ப்ரௌசர்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாலே, இந்த UI பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே ரைட், ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் என்டர் பண்ண போகிறோம், இங்கே ஒரு நம்பர் என்டர் பண்ண போகிறோம். இந்த ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி ரிசல்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த இதில் காமிக்க போகிறோம். அப்போ இந்த ஆட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு எப்போ நடக்கணும், அந்த லாஜிக்ஸ் எப்போ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கரெக்டா? அப்போ நான் ஒரு 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 செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா when I click on this button. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த ஸ்கிரிப்டில் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். நான் அடிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னால do add அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஓகே, இந்த கால்குலேட் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கும் ஒரு தனித்தனி ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ள எல்லா ஆப்ரேஷன்ஸையும் நம்ம கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் அந்த சுவிட்ச் கேஸ்ல பார்க்கணும், அப்படி சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணிட்டு போகணும். ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனித்தனியாக எழுதணும். ஓகே, நான் அடிஷன் மட்டும் பண்ணுவேன், மற்ற 3ம் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். ஓகே ரைட், ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகணும், கால் ஆகும். கரெக்டா? நான் இப்போதைக்கு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நிறைய அலர்ட் போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த அலர்ட் வந்ததுன்னா மீனிங் என்ன, இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக என்ன இருக்கு, கால் ஆயிருக்கு. அந்த அலர்ட்டே வரலன்னா மீனிங் என்ன, ஃபங்க்ஷன் என்ன ஆகலை, கால் ஆகலை. அப்போ எங்கே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பிகினிங்கில் நிறைய அலர்ட் போட்டு என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் உள்ள என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா எனக்கு என்ன அலர்ட் வரணும், டெஸ்ட்டுங்கிறது வரும். ஓகே, எந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம், இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணலாம், அப்படி தானே? ஸோ அதில் போயிட்டு ஒரு ஈவெண்ட் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். என்ன ஈவெண்ட், கிளிக் ஈவெண்ட். ஸோ அந்த கிளிக் ஈவெண்ட்டை ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் கிளிக். ஈவெண்ட் நேம் என்ன, ஆன் கிளிக். இது மாதிரி இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஈவெண்ட்ஸும் எப்படி ஒர்க் ஆகும், என்ன ஆக்ஷன்ல அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஈவெண்ட்ஸ் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு கிளிக் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆன் கிளிக் திஸ் பட்டன், அதுதான் என்ன ஈவெண்ட், ஆன் கிளிக். அப்போ இந்த ஈவெண்ட் எப்போ ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்போ ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா when I click on this button, இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஈவெண்ட் என்ன ஆகும், எனக்கு ஃபயர் ஆகும். அப்போ இந்த ஈவெண்ட் ஃபயர் ஆகும்போது நான் என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ண நினைக்கிறேனோ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருங்க, உள்ள கால் பண்ணிருங்க. என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ண நினைக்கிறோம், do add. do addங்கிறது ஃபங்க்ஷனா வேரியபிளா, ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும், do add parenthesis. ஓகே ரைட், இப்போ இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஆடுங்கிற பட்டன் கிளிக் பண்ணுறேன். என்ன வந்துச்சு, எனக்கு டெஸ்ட்டுங்கிறது வந்துச்சு. ஓகே, நீங்கள் இது மாதிரி போட்டு இந்த டெஸ்ட்டுங்கிறது வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டெஸ்ட் வருமா, நம்மளுக்கு வராது. ஃபங்க்ஷன் என்ன பண்ணல, கால் பண்ணல. ஸோ நான் உள்ளுக்குள்ள போயிட்டு டெஸ்ட்டுங்கிறது கிளிக் பண்ணேன், எனக்கு என்ன வரல, எதுவுமே வரல. அப்போ இந்த அலர்ட் வரலன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நேம் தான் இங்க இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். அப்புறம் இந்த பேரந்திசிஸ் தான் போட்டிருக்குமா இல்லையா அப்படிங்கறத என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். ஓகே, டெஸ்ட் பண்ணி தான் அடுத்தடுத்து போகணும். பிகினிங்லேயே என்ன பண்ணிருங்க அப்படின்னா நீங்க, நான் ஸ்டார்டிங்ல சொல்றேன், நீங்க ப்ரோக்ராமிங் வந்து என்டையர்லி நியூ, இப்போதான் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், இல்லை வேற டொமைன்ல இருந்து நான் இங்க வந்திருக்கிறேன். ஓகே, எனக்கு ஒரு பெரிய கேப் இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமே பண்ணதில்லை அப்படின்னா பிகினிங்ல நான் சொல்ற மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நீங்க எழுதுற ஈச் அண்ட் எவ்ரி லைனும் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அடுத்த லைன் போங்க. ஓகே, நீங்க எழுதுற ஒவ்வொரு லைன் என்ன பண்ணணும், செக் பண்ணிட்டு ஓகே இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்னா தான் அடுத்த லைனுக்கு நீங்க போகணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு கோடு எழுதி வச்சிருப்பீங்க, அது ஃபர்ஸ்ட் லைன் எரர் இருந்துச்சுன்னா ஃபுல்லாவே என்னவா தான் இருக்கும், அது
டோட்டலாவே என்ன பண்ற மாதிரி ஆயிடும், மாத்துற மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல தப்பு வரும்போது ஏன் இங்கே தப்பு வருது, நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ண இது வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு அதை என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். இல்லை எங்கே என்ன எரர் இருக்குன்னு உங்களுக்கு என்ன ஆகாது, தெரியாது. 10 லைன் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கே எரர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்கள் எழுதுற ஒவ்வொரு லைன் என்ன பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த லைன் போங்க. இது பிகினிங்ல தான். ஒன்ஸ் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விசாரி எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். அப்போ அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபங்க்ஷன் ஆகுது, ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட், எப்பவுமே நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு முன்னாடி அந்த லாஜிக் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க மைண்ட்ல வந்து ஒரு டைம் என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு பென் எடுத்து ஒரு பேப்பர்லயோ பேப்பர்ல எடுத்துக்கோங்க, அதான் பெஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பேப்பர் எடுத்து இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத அதுல பேப்பர்ல என்ன பண்ணணும், ஒரு லாஜிக் எழுதணும். அங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நின்றும். தப்பா நீங்க யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஓகே இந்த வேலை நம்ம போனோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும், அப்ப இது என்ன பண்ணக்கூடாது, நம்ம ப்ரொசீட் பண்ணக்கூடாது. அப்போ இதுக்கு அல்டர்னேட்டா என்ன வே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வே என்ன பண்ணணும், நீங்க ப்ரொசீட் பண்ணணும். அதில் அப்படியே நீங்க பண்ணணும், கட் பண்ணணும் பேப்பர்ல. ஓகே இது பண்ண போறேன், இது வரப்போகுது, இதுல நான் ஸ்டோர் பண்ண போறேன், ரிசல்ட் எடுத்து காமிக்க போறேன். அப்போ இந்த இடத்துல ஓகே இந்த வே எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும்ல, அந்த வே தான் எடுத்துட்டு என்ன பண்ணணும், நீங்க கோட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை எடுத்த உடனே வந்து கோட்ல நீங்க அடிச்சீங்க அப்படின்னா திருப்பி கோட் வந்து பண்ற மாதிரி ஆயிடும், நிறைய மாத்திரமா ஆயிடும். ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு அந்த ஃப்ளோ கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வே தெரியும்ல, அந்த வே வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும், ப்ரொசீட் பண்ணணும். அப்போ நம்மளோட இந்த கால்குலேட்டர்ல வாட் இஸ் த லாஜிக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் ஆகுது, கால் ஆகுது. நம்ம என்ன பண்ணணும், இந்த பாக்ஸ்ல இருக்கிற ஒரு வேல்யூ எடுத்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். இந்த பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ எடுத்து இன்னொரு வேரியபிள் என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும்ல. HTML ஆட் பண்ண முடியுமா, முடியாது. HTMLங்கிறது இட்ஸ் a markup language, ரைட்? அது நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா அதை ப்ரௌசர்ல காமிக்க தான் முடியுமே தவிர சம் லாஜிக்ஸ் எல்லாம் அதால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வழி தான் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு இந்த பாக்ஸோட வேல்யூவும் இந்த பாக்ஸோட வேல்யூவும் ரெண்டு வேரியபிள் என்ன பண்ணணும், எனக்கு கிடைக்கணும். ஓகே, அப்போ ரெண்டு வேரியபிள்ஸ் எனக்கு வேல்யூஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இடத்துல நிறைய டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கலாம் மேபி. ஓகே, இது நம்ம இப்படி போட்டதுனால நம்மளுக்கு ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இதே ஒரு பெரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னா எத்தனை பாக்ஸஸ் இருக்கும், நிறைய டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அப்போ நான் எந்த பாக்ஸ்ல இருந்து வேல்யூ எடுக்க போறேன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த எலமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செட் பண்ணிருக்கோம், நம்ம ஐடி செட் பண்ணிருக்கோம். ஐடிங்கிற ஆட்ரிபியூட் கிளைண்ட் சைடில் எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கான சொல்லி பேசணும்ல. அப்போ இந்த இடத்துல என்ன செட் பண்ணிருக்கணும், ஐடி. ஏதோ ஒரு வேல்யூ நான் என்ன பண்றேன், இன்புட் 1 அப்படிங்கிறதுக்காக IP1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, மறுபடியும் போயிட்டு இந்த இடத்துல ஐடி ஈக்குவல் டு IP2. இந்த ஐடியோட வேல்யூ வேற எந்த எலமெண்ட்டுக்கு என்ன ஆகக்கூடாது, ரிப்பீட் ஆகவே கூடாது. ஓகே, அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஐடி வேல்யூ வச்சு தான் இந்த எலமெண்ட் என்ன பண்ண போறேன், நான் ஐடென்டிஃபை பண்ண போறேன். ஓகே, ரைட். ஸோ எனக்கு ஒரு மொத்தம் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 வேரியபிள் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 இதை வாங்குறதுக்காக, இன்னொன்று ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஓகே, அதுக்காக என்ன பண்ணுறேன், வேர் சம்திங் ஏதோ ஒன்று num1, num2, ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு லைனில் தான் கொடுக்கணுங்கிற மாதிரியும் கிடையாது. இந்த மாதிரி வேர் அப்படிங்கிறதே 3 வேரியபிள் உங்களால் என்ன பண்ணிட முடியும், டிக்ளேர் பண்ணிட முடியும். ஒரே சேம் எக்ஸ்பிரஷன்லேயே 3 வேரியபிள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் டிக்ளேர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ num1ல நான் இந்த பாக்ஸோட வேல்யூ வாங்கி என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா நினைச்சுக்கோங்க, HTML இருந்து நீங்கள் என்ன கெட் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை HTML போயிட்டு நீங்கள் என்ன செட் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த எலமெண்ட். எலமெண்ட்டை கண்டுபிடிச்சாதான் அந்த எலமெண்ட்லேருந்து உங்களால் சம்திங் எடுத்துக்க முடியும். எலமெண்ட்டை கண்டுபிடிச்சாதான் எலமெண்ட்ல போயிட்டு சம்திங் உங்களால் என்ன பண்ண முடியும், செட்டும் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எப்படி எலமெண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பை டிஃபால்ட்டாகவே ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட். DOM அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, டாம், டினா டாக்குமெண்ட், O அப்படின்னா ஆப்ஜெக்ட், M அப்படின்னா மாடல். ஸோ டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னு சொல்லி பேசணும், இந்த என்டையர் வெப் பேஜ், ரைட்? அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த வெப் பேஜ்க்குள்ள இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே தான் என்ன, ஆப்ஜெக்ட். அது ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சிருக்கனால அது என்ன சொல்றோம், நம்ம மாடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இந்த வெப் பேஜ்க்குள்ள இருந்து நீங்க என்ன கெட் பண்ண போறா இருந்தாலும் சரி, செட் பண்ண போறா இருந்தாலும் சரி, எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னோம்ல. அந்த எலமெண்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் வழியா தான் என்ன பண்ண போறோம், ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் ஆப்ஜெக்ட் நேம், ஆப்ஜெக்ட் நேம் என்ன, டாக்குமெண்ட். இந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட் அப்படின்னா, இப்போ நம்ம எலமெண்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம், ஐடி வழியா. ஸோ இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்ல ஒரு மெத்தட் இருக்கு. மெத்தட் நேம் என்ன சொல்லிட்டீங்கன்னா, கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப்.
இப்படிதானே ஒரு ஆப்ஜெக்டோட மெத்தடை கால் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி கால் பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட் நேம் டாட் ப்ராப்பர்ட்டி நேம். ஆப்ஜெக்டோட மெத்தட் எப்படி கால் பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் ஆஃப். ஏன்னா மெத்தட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் இட் வில் டூ சம் ஆப்ரேஷன்ஸ். கரெக்டா? அதனால தான் என்ன யூஸ் பண்றோம்? இந்த parenthesis. ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இந்த டாக்குமெண்ட்ல நான் ஒரு எலமெண்ட்டை ஐடி வழியா கண்டுபிடிக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக என்ன மெத்தட்? கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட்குள்ள அந்த parenthesisக்குள்ள என்ன எலமெண்ட்டை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எலமெண்ட்டோட ஐடி வேல்யூ என்ன பண்ணிருங்க? பாஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம இந்த எலமெண்ட் தானே ஐடென்டிஃபை பண்ண போறோம். அப்போ இதோட ஐடி வேல்யூ என்ன? IP1. அப்படியே என்ன பண்ணிருங்க? IP1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸே ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டா உங்களுக்கு இங்கே வந்துடும். என்ன பாருங்க, நான் அதை வாங்கி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி நம் ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டோம்ல. ஸோ num1 ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த num1ல எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸே எனக்கு ஒரு ஆப்ஜெக்டா வந்து. ஓகே பாருங்க, போயிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஏதோ ஒன்று ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா கிடைச்சிருச்சு ஆப்ஜெக்ட் HTML இன்புட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸே எங்கே வந்துருச்சு? நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட்குள்ள ஆப்ஜெக்டா வந்துருச்சு. ஒரு எலமெண்ட்டை நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்குள்ள ஆப்ஜெக்டா நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அது ஆப்ஜெக்டா தான் வரும். ஓகே, எந்த ஒரு HTML எலமெண்ட்னாலும் நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்குள்ள எடுத்து போனீங்கன்னா எப்படி தான் வரும்? அது ஆப்ஜெக்டா தான் வரும். ஓகே, ஸோ இப்போ கூட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆப்ஜெக்டா தான் வந்திருக்கு. ஸோ HTML பொறுத்த வரைக்கும் அது எலமெண்ட் அப்படின்னா அதே எலமெண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வரும்போது அது எப்படி மாறிடும்? ஆப்ஜெக்டா மாறிடும். HTML பொறுத்த வரைக்கும் அந்த எலமெண்ட்ஸோட ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இப்போ எனக்கு நான் இதில் போயிட்டு ஒரு 55 சொல்லிட்டு நம்பர் என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 55ங்கிறது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன ஆட்ரிபியூட்ல போய் ஸ்டோர் ஆகும் சொல்லுங்க? HTML பார்த்தோம்ல. எஸ், எதில் ஸ்டோர் ஆகும்? வேல்யூல ஸ்டோர் ஆகும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பேஜ் லோட் ஆகும் போதே நீங்க ஒரு டிஃபால்ட்டா ஒரு வேல்யூவோட லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிருப்போம்? வேல்யூங்கிற ஒரு ஆட்ரிபியூட். பாருங்க, நான் போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, பேஜ் லோட் ஆகும் போதே எனக்கு 66 தான் வந்துடும். அப்போ நம்ம என்டர் பண்ற வேல்யூஸ் கூட எந்த ஆட்ரிபியூட்ல போய் தான் ஸ்டோர் ஆகும்? வேல்யூ தான் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ HTML பொறுத்த வரைக்கும் எலமெண்டோட ஆட்ரிபியூட் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி. திஸ் இஸ் அவர் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஜெக்ட். இப்படிதானே? இந்த மெத்தட் வழியா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு. அதுல இருந்து எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அந்த வேல்யூங்கிற ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது. எப்படி ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ணுவீங்க? வாட் இஸ் தி சின்டாக்ஸ்? ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ்? ஓபன் ஆப்ஜெக்ட் நேம் டாட் ப்ராப்பர்ட்டி நேம். அதானே? ஆப்ஜெக்ட் டாட் ப்ராப்பர்ட்டி நேம் அதானே பாத்தீங்க? ஆமா சார். ஆப்ஜெக்ட் நேம் பர்சன் டாட் என்னது? டாட் நேம் அசோசியேட்டட் ப்ராப்பர்ட்டி நேம். அப்போ திஸ் இஸ் அவர் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஜெக்ட். கரெக்டா? டாட் அதுல இருந்து என்ன வேணும் நம்மளுக்கு? வேல்யூங்கிற ப்ராப்பர்ட்டி வேணும். இங்க வேல்யூங்கிறது ஆட்ரிபியூட் அப்படின்னா அங்க வரும்போது என்ன? ப்ராப்பர்ட்டி. நல்லா நினைச்சுக்கோங்க, சிம்பிள். HTML பொறுத்த வரைக்கும் அது எலமெண்ட் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் அது ஆப்ஜெக்ட். HTML பொறுத்த வரைக்கும் அது எலமெண்டோட ஆட்ரிபியூட் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ்? மெத்தட் அக்சஸ் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ரைட்? அப்ப டாட் என்ன ப்ராப்பர்ட்டி? வேல்யூ. அவ்வளவுதான். இப்போ num1ல பாத்தீங்க அப்படின்னா நான் போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு 11 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆடுங்கிற பட்டன் கிளிக் பண்றேன். என்ன வந்துருச்சு எனக்கு? 11. பாருங்க, HTML இருக்கிற ஒரு வேல்யூ எங்க எடுத்துட்டு போயிட்டோம்? ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போயிட்டோம். ஓகே, இதே மாதிரியே num2ல எனக்கு செகண்ட் பாக்ஸோட வேல்யூ எடுங்க. num2 equal to document dot get element. சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஆப்ஜெக்ட் வழியா தான் கண்டுபிடிக்க முடியும்? டாக்குமெண்ட் வழியா தான் கண்டுபிடிக்கணும். சோ டாக்குமெண்ட்ங்கற ஆப்ஜெக்ட் டாட் எது வழியா கண்டுபிடிக்க? get element ஐடி வழியா கண்டுபிடிக்க. get element என்ன மெத்தட்? get element by get element id. id. ஓகே, இப்போ ஐடி வேல்யூ என்ன? input 2. இப்போ எனக்கு இந்த ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஜெக்ட்டா எனக்கு இதுல கிடைச்சிருக்கும். ரைட்? சோ அந்த ஆப்ஜெக்ட் டாட் அதுல இருந்து என்ன வேணும் எனக்கு? property value. ஓகே, இப்போ சிம்பிளா num1 plus num2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், நீங்க கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்ததுன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி இதுல ஒரு 20 இதுலயும் ஒரு 20 சொல்லி கொடுத்துட்டு ஆடிங் பட்டன் கிளிக் பண்றேன். ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன வரணும்? 40 வரணும். பட் என்ன வந்துருச்சு பாருங்க, 20. அது இது என்ன பண்ணிருச்சு? கன்கேட் பண்ணிருச்சு. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஜாவாஸ்கிரிப்ட்ல பிளஸ் ஆபரேட்டர்ஸ்க்கும் அடிஷன் பண்றதுக்கும் பிளஸ் ஆபரேட்டர் தான், கன்கேட் பண்றதுக்கு என்ன? பிளஸ் ஆபரேட்டர். அப்ப எப்ப இது கன்கேட் பண்ணும், எப்ப அடிஷன் பண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா
if you use the plus operator in between two number அப்படின்னா என்ன பண்ணுவது அடிஷன் பண்ணும் ஒரு நம்பர் ஒரு ஸ்ட்ரிங் இல்ல ரெண்டுமே ஸ்ட்ரிங்கா இருக்குன்னா என்ன பண்ணிடுறது கன்கேட் நீங்க கேட்கலாம் சார் இங்க நம்பர் தானே கொடுத்தோம் ஏன் அது வந்து கன்கேட் ஓகே அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும்ல அப்ப இதோட டேட்டா டைப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி இருந்திருக்கணும்ல எப்படி நம்மனோட டேட்டா டைப் செக் பண்றது alert டைப் ஆஃப் நம்1 ரைட் அலர்ட் போடுறோம் பாருங்க இப்படிதான் டீபக் பண்ணணும் ஓகேவா ஸோ நம்ம ஏன் எனக்கு வந்து கன்கேட் பண்ணிச்சு நான் நம்பர் தானே கொடுத்தேன் அப்போ டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன் ஓகே நம்மளோட டேட்டா டைப் எப்படி கிடைச்சிருக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னா மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரௌசர்ல இருந்து என்ன இன்புட் வாங்கினாலும் அது ஸ்ட்ரிங்கா தான் உள்ளுக்குள்ள வரும் ஈவன் நீங்க இன்புட் டைப் ஈக்குவல் நம்பர் அப்படின்னு கொடுத்தா கூட நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்கறதுனால அதான ப்ராப்ளம் வேணா இதை நம்பரா மாத்திக்கிறேன் இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கா வரும் நம்பரா வருமானு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு பாருங்க இந்த பாக்ஸ் நம்பர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும் பட் நான் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஆடிங் பட்டன் கிளிக் பண்ணா கூட எனக்கு என்னதான் வந்திருக்கு ஸ்ட்ரிங் தான் அப்ப இன்புட் எலிமெண்ட்ஸ்ல இருந்து நீங்க என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் ஸ்கிரிப்டுக்குள்ள வரும்போது எப்படிதான் வரும் அது ஸ்ட்ரிங்கா தான் வரும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷன் தான் நம்ம பண்ணணும் அப்ப வந்து இருக்கிற ஸ்ட்ரிங்கை நம்பரை என்ன பண்ணணும் கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இப்போதைக்கு சிம்பிளா ஒரு மெத்தட் சொல்றேன் இன்பில்ட்டாவே நம்ம கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் ஓகே அப்ப நம்பர் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட்குள்ள எந்த ஸ்ட்ரிங்கை நீங்க நம்பரா கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணிருங்க உள்ளுக்குள்ள பாஸ் பண்ணிருங்க இப்போ நம்ம ஸ்ட்ரிங் எதுல ஸ்டோர் ஆயிருக்கு நம்1ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு அப்ப நம்பர் ஆஃப் நம்1 பிளஸ் நம்பர் 2யும் நம்ம நம்பரா கன்வெர்ட் பண்ணணும்ல நம்பர் ஆஃப் நம்2 ஓகே இப்போ போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இது ஒரு வேல்யூ இதுல ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஆடிங் பட்டன் கிளிக் பண்றேன் எனக்கு ஸ்ட்ரிங் தான் வந்திருக்கு பட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா 111 என்ன பண்ணிடுச்சு ஆட் பண்ணி ஓகே பட் இந்த நம்பர் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் வழியா எந்த மாதிரியான ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி யுவர் ஸ்ட்ரிங் should have numeric values அதுல என்ன மட்டும் தான் இருக்கணும் நியூமெரிக் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும் நீங்க 5a போயிட்டு நீங்க ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண சொன்னீங்கன்னா அதனால என்ன பண்ண முடியாது கன்வெர்ட் பண்ண முடியாது அதுக்கு வேற மெத்தட் இருக்கு அது நான் ஃபியூச்சர்ல இனிமே நம்ம பார்க்க போறோம் ஓகே அதனால எனக்கு இந்த இடத்துல கேரக்டர் எதுவுமே வந்துடக்கூடாது அப்படிங்கறனால நீங்க இன்புட் டைப் என்ன கொடுத்துக்கோங்கன்னா நம்பர் கொடுத்துக்கோங்க ஏன்னா இதுல நீங்க கேரக்டர் என்டர் பண்ணாலே அது என்ன ஆகாது என்டர் ஆகாது ஓகே அதனால இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலா என்ன டைப் கொடுத்துக்கோங்க நம்பர் இப்போ நம்பர்ஸ் மட்டும் தான் உங்களால என்டர் பண்ண முடியும் இதுல ஓகே ஸோ இப்போ போயிட்டு நான் என்டர் பண்ண அப்படின்னா எனக்கு ஆட் பண்ணி என்ன வந்துருச்சு ரிசல்ட் வந்துச்சு பட் ரிசல்ட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிதானே ரைட் பார்த்துக்கலாமா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஓகே நான் அதை சொல்லிட்டேன்னா நீங்க மற்ற 3 நீங்க பண்ணிடலாம் ஓகே ரைட் இப்போ ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணணும் ரிசல்ட் வந்து நான் பப்ளிஷ் பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரிசல்ட் கோடனுக்கு இங்க இருக்கு ஓகே இது பக்கத்துல தான் நான் பப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்னா அது பக்கத்துல ஏதோ ஒரு எலிமெண்ட் வச்சு ஒரு ஐடி வேணும்ல அப்படின்னா தான் அதுக்குள்ள போயிட்டு என்னால பப்ளிஷ் பண்ண முடியும் ஓகே இந்த இடத்துல நான் பேராகிராஃப் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பேராகிராஃப்ங்கிறது பிளாக் லெவல் எலிமெண்ட் என்ன ஆயிடும் அது புது லைனுக்கு போயிடும் டிவ் போட்டாலும் பிளாக் லெவல் எலிமெண்ட் என்ன ஆயிடும் அது புது லைனுக்கு போயிடும் எனக்கு இந்த ரிசல்ட் பக்கத்திலேயே வரணும் எனக்கு ஒரு எலிமெண்ட் மாதிரி இருக்கணும் பட் அது ஒரு பிளாக் லெவல் எலிமெண்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றேன் ஸ்பேன் உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த ஸ்பேனை நான் ஐடென்டிஃபை பண்ணணும்ல ஏன்னா அதுல வந்து தான் ரிசல்ட் செட் பண்ண போறேன் அதுக்காக என்ன ஐடி சும்மா ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன் RES அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சம்திங் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இப்போதைக்கு இருக்கட்டும் ஓகே இப்போ நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பை டிஃபால்ட் என்ன இருக்கு நான் கொடுத்த டெக்ஸ்ட் அந்த இடத்துல அப்படியே இருக்கு இதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ரைட் இப்போ நான் அந்த அலர்ட்ல ரிசல்ட் காமிக்கிறதா ஆல்ரெடி இந்த ரிசல்ட்டை நான் ஸ்டோர் பண்றதுக்காக என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன் ரிசல்ட்னே ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஸோ ரிசல்ட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த ரிசல்ட்ல தான் எனக்கு வேல்யூ இருக்கு கரெக்டா வேல்யூ எதுல இருக்கு ரிசல்ட் தான் அப்போ இந்த ரிசல்ட்ல என்ன இருக்கோ அதை எடுத்து நான் இங்க என்ன பண்ணணும் பைண்ட் பண்ணணும் அப்படிதானே ரிசல்ட் என்ன இருக்கு அதை என்ன பண்ணணும் இந்த இடத்துல பைண்ட் பண்ணணும் இந்த ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கெட்டர் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு எலமெண்ட்ல இருந்து வேல்யூவை கெட் பண்ணிருக்கோம் இதுக்கு அடுத்து நம்ம பண்ண போறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ செட்டர் ஒரு எலமெண்ட்ல போயிட்டு வேல்யூ என்ன பண்ண போறோம் செட் பண்ண போறோம் அப்படிதானே இந்த ஸ்பேன்ல இருந்து வேல்யூ கெட்டா பண்ண போறோம் இல்ல ஸ்பேன்ல போயிட்டு ஒரு வேல்யூ என்ன பண்ண போறோம் செட் பண்ண போறோம் ஸோ கெட்டர் அப்படிங்கனால நான் இங்க இருந்து வேல்யூ எடுத்து இதுல என்ன பண்ணேன் அசைன் பண்ண போறேன் இப்போ செட்டர் அப்படின்னால ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்ல தான் எனக்கு இது இருக்க போகுது ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் நான் என்ன எலமெண்ட் போய் செட் பண்ண போறோனோ அந்த எலமெண்ட் இருக்க போது ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்ல தான் நான் என்ன வேல்யூ செட் பண்ண போறோமோ அந்த வேல்யூ இருக்க போகுது நம்ம என்ன வேல்யூ செட் பண்ண போறோம் ரிசல்ட் தான் செட் பண்ண போறோம் முன்னாடி சொன்ன மாதிரி
நீங்க எலமெண்ட்ல இருந்து வேல்யூ கெட் பண்ண போறா இருந்தாலும் சரி, செட் பண்ண போறா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை தி எலமெண்ட். எலமெண்ட் என்ன பண்ணணும், நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். எங்க இந்த ஸ்பேன் எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. RES. டாக்குமெண்ட் எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன ஆப்ஜெக்ட்? டாக்குமெண்ட்ங்கற ஆப்ஜெக்ட். டாட் அதுல என்ன மெத்தட் இருக்கு? கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணீங்களோ அது டிஃபால்ட்டா இத போடுங்க. ஓகேவா? ஆங்குலர் முன்னாடி வரைக்கும் ஜாஸ்ட் வரைக்கும் இதான் நம்ம பண்ண போறோம். ஒரு எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணோம்னா என்ன எலிமெண்ட் என்ன ஆப்ஜெக்ட் வழியா ஐடென்டிஃபை பண்ண முடியும்? டாக்குமெண்ட்ங்கற ஆப்ஜெக்ட் கிட்ட கெட் எலிமெண்ட் பை ஐடிங்கற மெத்தட் வழியா தான் என்ன பண்ண முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ எலிமெண்டோட ஐடி வேல்யூ என்ன? RES. ஓகே, இப்போ எனக்கு இந்த ஸ்பேன் ஆப்ஜெக்ட் அப்படியே எனக்கு இங்க வந்துரும். ஓகே, இந்த மெத்தட் என்ன பண்ணிரும்னா அழகா அந்த எலிமெண்ட் அப்படியே எடுத்து ஆப்ஜெக்ட்டா உங்ககிட்ட கொடுத்துரும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல நான் எந்த ஆட்ரிபியூட்ல போய் செட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஆட்ரிபியூட்குள்ள தான் போய் செட் பண்ண போறேன். அப்போ இது நேம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், அப்படிதானே? இந்த ஸ்பேஸ் பிட்வீன் ஓப்பன் டேக் டு எண்ட் டேக் இஸ் கால்ட் இன்னர் HTML. ஓகேவா? ஓப்பன் டேக்கும் எண்ட் டேக்கும் நடுவில் இருக்கிற போர்ஷனை நம்ம என்ன ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம்? இன்னர் HTML அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்னர் HTML அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற HTML. ஓகே, அந்த ரெண்டு ஓப்பன் டேக்கும் எண்ட் டேக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற HTML அப்படிங்கிறத என்ன சொல்றோம்? இன்னர் HTML. அப்போ என்னோட ஸ்பேன் ஆப்ஜெக்ட் ஓகே டாட் என்ன ப்ராப்பர்ட்டி? இன்னர் HTML. அங்க ஆட்ரிபியூட் அப்படின்னா இங்க என்ன ப்ராப்பர்ட்டிஸ். இங்க இந்த ஸ்பேனோட ஆட்ரிபியூட் இன்னர் HTML அப்படின்னா இங்க இந்த ஸ்பேனோட ஆப்ஜெக்ட்டோட ப்ராப்பர்ட்டி என்ன? இன்னர் HTML. அதுல போய் தானே செட் தானே பண்ண போறோம். அப்ப ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் நான் என்ன செட் எங்க போய் அசைன் பண்ண போறேனோ அந்த எலிமெண்ட் இருக்கணும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுல தான் என்னோட வேல்யூ இருக்கும். கரெக்ட்டா? அப்ப ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஈக்குவல் டு எதை செட் பண்ண போறோம்? ரிசல்ட். பார்க்கலாமா? புரியுதா என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு? இங்கே இன்னர் HTML சொல்லி போட்டோம், புரியுதா? இன்னர் HTML எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? the space between open tag to end tag. ஓகே, அப்ப இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் இருக்கா, அதுல போயிட்டு இது ஓவர்ரைட் பண்ணிடும். ஏன்னா இன்னர் HTML போய் செட் பண்ணு சொல்லிட்டீங்க. ஓகே, ஆல்ரெடி இருக்கிறத எடுத்து செட் பண்ணலாம் நம்ம சொல்லல. அப்ப இன்னர் HTML என்ன இருந்தாலும் சரி அங்க போயிட்டு என்ன பண்ணிடுறது? ஓவர்ரைட் பண்ணிடுறது. ஸோ பாருங்க, பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நான் அந்த இடத்துல 2020 கொடுக்குறேன். நான் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணா என்ன வந்துருச்சு எனக்கு? 40. ஓகேவா? ரைட். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணா சப்ட்ராக்ஷன் பண்ணி வரணும். மல்லுங்கிற பட்டன் கிளிக் பண்ணா மல்டிபிகேஷன், டிவிங்கிற பட்டன் கிளிக் பண்ணா டிவிஷன் பண்ணி வரணும். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸசைஸ். இது கூட சேர்த்து நீங்க ரிசல்ட்னு சொல்லிட்டு இன்னொன்று வச்சுக்கோங்க. இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, இது உங்களுக்கு எக்ஸசைஸ் ஆக்சுவலி. இதெல்லாம் நான் இப்போ சொன்னது எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். இதை நீங்க பண்ணணும். நான் இதை உங்களுக்கு காமிக்கல, இதை நீங்க பண்ணணும். என்ன அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல ஒரு வேல்யூ என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு ஆடுங்கிற பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு ரிசல்ட் இங்கே வந்துச்சுல்ல. இங்கே மட்டும் இல்லை, இந்த பாக்ஸ்குள்ளேயும் வரணும். நீங்க என்ன பட்டனை கிளிக் பண்ணாலும் சரி அதோட ரிசல்ட் எனக்கு இங்கேயும் பிரிண்ட் ஆகணும், இந்த பாக்ஸ்குள்ளே என்ன ஆகணும்? வரணும். இதுதான் உங்களுக்கு எக்ஸசைஸ். பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். ஓகே, ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரைட். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த எக்ஸசைஸை கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போயிட்டு ஸ்க்ரீன் காஸ்டிஃபை குரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று உண்டு. ஓகே, ஸ்க்ரீன் காஸ்டிஃபை குரோம் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு இந்த வீடியோலேயே இருக்கும், வீடியோ ரெக்கார்டிங்லேயே இருக்கும். நீங்க அதை பார்த்து கூட நீங்க இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களை ஆட் பண்ண சொல்லும். ஓகே, ஆட் பண்ணணும். நீங்க ஆட் டு குரோம் சொல்லிட்டு குரோம்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் குரோம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி என்ன வரும்? உங்களுக்கு ஒரு ஐக்கான் வரும். ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லா எக்ஸசைஸுமே இதுக்கு மட்டும் கிடையாது. ஓகேவா? பேஜுக்கு போய்க்கோங்க. பேஜுக்கு போயிட்டு இதை நீங்க எக்ஸசைஸ் வந்து நீங்க எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விடணும் ஒவ்வொருத்தரும். ஓகேவா? நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு அவுட்புட் காமிக்கிறது கோடெல்லாம் நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. கோட் அந்த எடிட்டர் வந்து வீடியோவில் ஓப்பனே என்ன பண்ணக்கூடாது, ஓப்பனே பண்ணக்கூடாது. பண்ணி முடிச்சுட்டு நீங்க எனக்கு அவுட்புட் காமிக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் பண்ணிட்டேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு பேஜ் எல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணுங்க. அது ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் காமிக்கும் ரெக்கார்டிங் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் போயிட்டு 2 வேல்யூ கொடுங்க. கொடுத்துட்டு ஆடுங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்க. சப் கொடுங்க, மல் கொடுங்க, டிவ் கொடுங்க. இங்க வேல்யூஸ் எல்லாமே என்ன வந்திருக்கும். நீங்க எல்லாம் காமிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்டாப்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? அது ஸ்டாப் ஆயிடும். அடுத்து டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும்? டவுன்லோட் ஆயிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம்
வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ண தெரியும்ல. ஓகே, ஸோ web.whatsapp.com அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கேனர்லாம் ஸ்கேன் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்ல என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட குரூப்ல தான் நீங்கள் ஷேர் பண்ணணும், தனியாக ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நம்மளோட குரூப்ல நீங்கள் பண்ண அவுட்புட்டை என்ன பண்ணணும், ஷேர் பண்ணி விடணும். அங்கேயே ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அங்கேயே நான் சொல்லிடுவேன், இதை இப்படி பண்ணக்கூடாது, மாற்றி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இருக்கா அப்படின்னா டெய்லி நம்ம நிறைய எக்ஸசைஸ் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு எக்ஸசைஸும் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு டெய்லி ஒவ்வொரு டைம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கே 1/2 hour ஆகிடும். ஸோ யார் யார் பண்ணியிருக்காங்க, யார் யார் பண்ணலை அப்படிங்கிறத அந்த ரெக்கார்ட் பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு முடிவு வர முடியும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு வீக் எண்ட்லேயும் ஒரு சாட்டர்டே, ஓகே, அடுத்த சாட்டர்டேல இருந்து நம்ம என்ன ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்கோமோ அந்த ப்ராக்டிக்கலோட கோட் ரிவ்யூ இருக்கும், கிளாஸும் இருக்கும், கோட் ரிவ்யூ இருக்கும். ஓகே, சாட்டர்டே அப்படின்னா ஒரு 1.5 hours 2 hours வச்சுட்டு 1.5 hours கிளாஸ் வச்சுட்டு இல்லை 1 hour கிளாஸ் வச்சுட்டு 1/2 hour வந்து கோட் ரிவ்யூ தான் இருக்கும். அந்த வாரத்தில் என்ன எக்ஸசைஸ் கொடுத்தோம், அது நீங்கள் எப்படி எவ்வளோ தூரத்துக்கு ஆப்டிமைஸாக பண்ணியிருக்கீங்க, இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? அது மாதிரி ஒருத்தரோட கோடை இன்னொருத்தர் எடுத்து என்ன பண்ணாதீங்க, காப்பி பண்ணாதீங்க, அது வேஸ்ட். அது பண்ணாமே இருந்துடலாம். அட்லீஸ்ட் நம்ம பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே அதை அடுத்த டைமாவது பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். காப்பி பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, இது காலேஜ் கிடையாது, நம்மளுக்கு யாரும் மார்க்லாம் போட்டு சர்டிஃபிகேட்லாம் எதுவும் வாங்க போகிறது இல்லை. ஓகே, இட்ஸ் அ கேரியர் கோர்ஸ். இதை படித்தோம் அப்படின்னா நம்மளோட கேரியர் எடுத்து நல்லா இருக்க போகுது. இது படிக்கிற அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட கேரியரும் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதனால டே 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, எவ்வளோ ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணி முடிச்சிருங்க. எதுவுமே பெண்டிங் வைக்காதீங்க. பெண்டிங்கிறது இருக்கவே கூடாது. ஓகே, அதுமாதிரி டிலேவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னொரு வேயும் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இந்த கோடு உங்களுக்கு டிரைவ்ல இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே, நீங்கள் பண்ணும்போது ஏதாவது ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக அந்த கோடு எடுத்து பார்க்கக்கூடாது. ஓகே, இமீடியட்டாக என்ன பண்ணக்கூடாது, இந்த கோடு எடுத்து பார்க்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். இது ஏன் வரல, இது வரல, எப்படி வரல அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். அதுவும் தாண்டி உங்களால் முடியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபைலை அப்படியே டெலீட் பண்ணிடணும். இட்ஸ் மீன்ஸ் இந்த யூஏலாம் இருக்கட்டும், இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற கோடை அப்படியே என்ன பண்ணிடணும், டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணிட்டு தான் இங்கே வந்து இந்த கோடை பார்க்கணும். கோடை பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. இந்த கோடில் என்ன இருக்குது, என்ன பண்ணாங்க, எப்படி வேல்யூ எடுத்தாங்க, எப்படி இன்னர் ஹிஸ்டரியில் எடுத்தாங்க, இன்னர் ஹிஸ்டரியில் என்னன்னு சொல்லிட்டு ஒரு டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் அந்த பக்கம் போகணும், உங்கள் கோடு போகணும். கோட் போயிட்டு நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன எழுதணும், கோட் எழுதணும். இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு லைனும் இங்கே பார்த்துட்டு இங்கே எழுதுறது, இங்கே பார்த்துட்டு இங்கே எழுதுறது, அப்படி ஆகிடும். ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா யூஸே இருக்காது. ஒரு லாஜிக் வந்து உங்களுக்கு எப்போ நல்லா ஃபெமிலியராக வரும் அப்படின்னா நீங்கள் நிறைய லாஜிக்ஸை ஹேண்டில் பண்ண தான் அந்த லாஜிக்ஸ் என்ன ஆகும், ஃபெமிலியர் ஆகும். இந்த கோர்ஸ் படிக்கிறது வந்து நம்ம டெக்னிக்கலாக எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிடுவோம். பட் லாஜிக்ஸுங்கிறது நீங்கள் யோசிக்க தானே வரும். ஓகே, ஸோ அதனால இங்கே பார்த்து இங்கே டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த லாஜிக் கடைசி வரைக்கும் வரவே வராது. அதனால நான் சொல்கிற மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நிறைய ஃப்ரெஷர்ஸ் தான் இருக்கீங்க, அதனால இந்த வேலையை என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கே பார்த்துட்டு கூட என்ன பண்ணக்கூடாது, டைப் பண்ணக்கூடாது. உங்களால் முடியவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, கோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் ஒன்றுமே தெரியாமல் வந்துட்டுலாம் நல்லா ஷைன் ஆகி நல்லா ஜாப் போயிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களால முடியும். ஓகேவா? பிகினிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எதுவுமே பிகினிங் இஸ் ஆல்வேஸ் ஹார்ட். ஒரு சைக்கிள் ஓட்ட போகிறோம் அப்படின்னா கூட கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சைக்கிள்லாம் ஓட்டினா தானே பைக்கில் அவளுக்குலாம் போக முடியும். கரெக்டாக? ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஸோ 2 days டைம் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. மண்டே கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி, விச் மீன்ஸ் சாட்டர்டே சண்டே நைட்டுக்குள்ளே உங்கள் எல்லாட்டையும் இந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, அது வந்து சண்டே நைட் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடியும். ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நைட்டு 12:30 தான் வீட்டுக்கு வந்தேன்.